நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்கு உண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு தும்பார் திருமேனி தும்பிக்கை யாழ்பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு உலகம் யாவையும் தாமுளவாக்குள்ளும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகு இலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. காணொலி வாயிலாக உலகம் எங்கும் இந்த இணையம் மூலம் இணைந்திருக்கின்ற சிறப்பு இலக்கிய பட்டிமன்றத்தை அவரவர்கள் இருக்கும் இடத்திலேயே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் சுவைஞர் பெருமக்களுக்கும் ஆகச்சிறந்த இரண்டணிகளைச் சேர்ந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும் பத்திரிகை திரை ஊடகத்தினை சேர்ந்த நண்பர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் அடியனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தலைப்பாக கம்பராமாயணத்தில் மக்கள் மனதில் பெரிதும் மிளிர்வது ஆண் கதாபாத்திரங்களா பெண் கதாபாத்திரங்களா என்ற ஒரு இலக்கிய தலைப்பு இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும், ராமாயணம் என்பது மிக மிக ஒரு நீண்ட ஒரு காவியம். இப்ப மகாபாரதம் எப்படி அப்படின்னா, மகாபாரதத்தை படிப்பவர்கள் அறிவை தொடுகிறது. மகாபாரதம் படித்தால் அறிவை தொடுகிறது. ராமாயணத்தை படித்தால் இதயத்தை தொடுகிறது. அப்ப இதிலிருந்து நிறைய புராணங்கள் நமக்கு தெரியும். கந்த புராணம் என்பது சிவநூல் என்பார்கள். அதாவது சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து முற்றிலும் அது சிவன் சார்ந்த ஒரு செய்தியாக இருப்பதால் சிவ நூல் என்று சொல்கிறார்கள். பெரிய புராணம் என்பது சிவபெருமான் அடியார்களை சோதித்து அருள் புரிந்த காரணத்தினால் அது அருள் நூல் என்று சொல்கிறார்கள். சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு விதி நூல் என்று சொல்கிறார்கள். ராமாயணம் என்பது முற்றிலும் அன்பு சார்ந்த ஒரு நூலாக அமைந்திருக்கிறது. இப்ப இதனால் என்ன பயன்? நாரணன் விளையாட்டு எல்லாம் நாரத முனிகள் கூற ஆரண கவிதை வடித்தான், ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான், சீர் அணி சோழ நாட்டு திருவருந்தூரில் வாழ்வான் காரணி கொண்டான் கம்பன் தமிழினால் கவிதை செய்தான். இல்லையா? அற்புதமா மகாபாரதம், அதாவது ராமாயணத்தை முதலில சொன்னது நாரதன் சொல்ல நம்ம வால்மீகி முனிவர் எழுதினாரு, வடமொழியில எழுதினாரு. அந்த வடமொழி நூலை தமிழுக்கு அற்புதமாக சோழ நாட்டில இருந்து நம்ம கம்பர் அற்புதமாக தமிழ் மொழியில நமக்கு படைத்திருக்கிறார் கம்பராமாயணத்தை. இல்லையா? ஒரு திருடனை, ஒரு வால்மீகி திருடனாக இருந்தார், திருடனை ஒரு மகரிஷியாக மாற்றியது எது என்று கேட்டால் ராமநாமத்தை ஜெபித்த காரணத்தினால் அவர் மிகப்பெரிய மகரிஷியாக மாறினார். ஒரு திருடன் மகரிஷியாக மாற்றிய ஒரு நாமம் உயர்ந்த ஒரு நாமம். இப்ப ராமாயணத்தில் நிறைய பாத்திரங்கள் நமக்கு இருக்கிறது. என்னென்ன பாத்திரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ராமாயணம் என்றால் ராமர், இல்லையா? முதலில் ராமர், அடுத்து அப்பாவை சொல்லலாம் தசரதன், அவர் கூட பிறந்தவர்கள் சகோதரர்கள் லட்சுமணன், பரதன், சத்ருகனன். அப்புறம் அங்கே பாத்தீங்க அப்படின்னா வசிஷ்டர் குரு இருப்பார். அவர் தொடர்ந்து நிறைய விஸ்வாமித்திரர் வருகிறார். அதுக்கப்புறம் அரக்கர்கள் கூட்டம் வருகிறார்கள். இப்ப தாடகை இருக்காரு, மாரீஷன் இருக்காரு, நிறைய அரக்கர்கள் கூட்டம். அப்புறம் ராவணன் இலங்கையில் எடுத்துக்கொண்டா என்றால் ராவணன் இருக்காரு. ராவனை சுற்றி அவருடைய தம்பிகள் இருக்கிறார்கள். அவருடைய மகன் இந்திரஜித்து, கும்பகர்ணன், அதாவது கும்பகர்ணன் ராவணனுடைய உடன் பிறந்த தம்பி. இப்படி அந்த கதாபாத்திரமும் இருக்கிறது. இப்ப அயோத்தியில பாத்தீங்கன்னா அவர்களது இல்லத்துல அரசவை என்று சொல்ல முடியாது, அந்த குடும்பத்துல ராமருடைய தாய் யாரு? 3 பேர், அதாவது கோசலை இருக்கிறாரு, பரதனுடைய தாய் கைகை இருக்கிறாரு. கைகை தான் முற்றிலும் ராமனை வளர்த்திருக்கிறாரு. அப்ப சுமித்திரை, லட்சுமணன், சத்ருகரின் தாயாராக அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் பெண் கதாபாத்திரங்கள். அப்ப ராமனின் மனைவியாக சீதை அமைந்திருக்கிறார். சீதை ஒரு பெண் கதாபாத்திரம். சீதையை தொடர்ந்து அவரது தங்கை ஊர்மிளை இருக்கிறாரு. அவருடைய சித்தப்பா மகள்கள் 2 பேரு. அந்த சித்தப்பா மகள்கள் யார் என்றால் பரதனுக்கு மனைவியாக அமைந்த மாண்டவி, சத்ருகனனுக்கு மனைவியாக அமைந்த சுருத கீர்த்தி. இப்படி பெண்கள் இருக்கிறார்கள், பெண் கதாபாத்திரம் இருக்கிறது. அப்ப அகலிகை, அப்படியே ஆரண்ய காண்டத்துக்கு போனோம் என்றால் அகலிகை வருகிறாரு, தாடகை வருகிறார், அப்புறம் சபரி வருகிறார். இப்படி நிறைய பெண் பாத்திரங்களும் இருக்கிறது. அசோகவனத்துல யார் இருக்கா அப்படின்னா ராவணின் மனைவி மண்டோதரி, அப்புறம் திரிசடை, சீதைக்கு ஒரு ஆறுதலாக திரிசடை. இப்படி நிறைய பெண் கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த ராமாயணம் அந்த காவியத்தை, அந்த மிகப்பெரிய ஒரு படைப்பை நாம் படிக்கும் பொழுது எந்த கதாபாத்திரம் பெரிதாக மிளிர்கிறது? இப்ப
ஆண்களுக்கு கதாபாத்திரங்கள் நிறைய இருக்குது, பெண்களுக்குரிய கதாபாத்திரங்கள் நிறைய இருக்குது. அது எது பெரிதாக மிளிர்கிறது என்று ஒரு வினாவை இன்றைக்கு முத்தமிழ் மாமன்றம் இங்கே முன்வைத்திருக்கிறது. இந்த வினாவிற்கு விடையளிப்பதற்காக மிகச் சிறந்த ஒரு தமிழ் மீது ஆர்வம் படைத்த அத்துணை பேச்சாளர்கள் முத்தமிழ் மாமன்றத்தில் இன்றைக்கு காணொலி வாயிலாக அவரவர்கள் இல்லங்களில் இருக்கும் இடமிருந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை அழைக்கும் பொழுது உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். தற்பொழுதாக முதலாவதாக மிக சிறந்த ஒரு தமிழ் ஆசிரியர், தமிழ் மீது அதீத பற்று கொண்டவர், கம்பராமாயணத்தில் மக்கள் மனதில் பெரிதும் மிளிர்வது ஆண் கதாபாத்திரமே என்று பேசுவதற்காக நம்ம ஆசிரியர் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மதிப்புமிக்க நடுவர் அவர்களே, என் அருமை எதிரணி பேச்சாளர்களே, எனதணியைச் சேர்ந்த பேச்சாளர்களே, இந்த பட்டிமன்ற நிகழ்வை இணைய வழியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி தமிழ் நெஞ்சங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு கம்பராமாயணத்தில் மக்கள் மனதில் நீங்காக இடம்பெற்றிருப்பது ஆண் கதாபாத்திரமா பெண் கதாபாத்திரம். இதில் நமக்கு சந்தேகமே இல்லை நடுவர் அவர்களே. மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றிருப்பது ஆண் கதாபாத்திரம் மட்டுமே நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, இந்த காவியத்தை, இந்த கம்பராமாயணம் எனும் ஒரு காவியத்தை கவி சக்கரவர்த்தி படைக்க துவங்குகின்றார். அப்படி படைக்க துவங்கும் பொழுது அவர் பாடிய பாடல் வரிகளை நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் பாடியிருப்பார், ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று உயர் பூசை முற்றவும் நட்பு புக்கன ஒரு ஆசையுற்று அறையில் உற்றே மற்ற காசில்லா குற்றத்து ராமன் கதை அரோ என்று தொடங்கி இருப்பார். அவர் சொல்லியிருப்பது ராமன் கதையைத்தான் இங்கு நான் கூற விளைந்துள்ளேன் என்று சொல்லியிருப்பார். அதிலிருந்தே தெரிகின்றது இந்த ராமாயணத்தின் சிறப்புக்கு முக்கியமாக காரணமாக அமைவது யார் என்று பார்த்தால் அந்த கதையின் நாயகனான ராமனை மட்டும்தான். ராமனை மையப்படுத்தி தான் இந்த கதையே இருக்கின்றது. ஆக மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றிருப்பது ஆண் கதாபாத்திரம் தான் நடுவர் அவர்களே. இங்கே சில கேட்கலாம் நடுவர் அவர்களே, ஏன் சீதை இருக்கின்றார், மண்டோதரி இருக்கின்றார், தாரை இருக்கின்றார், போன்ற பெண் கதாபாத்திரங்கள் இருக்கலாமே என்று சிலர் கேட்கலாம். ஆனா நடுவர் அவர்களே, இங்கு நாம் பார்த்தோம் என்றால் ராமன் என்பவன் ஒரு சூரியன் போன்றவர். அந்த சூரியனை சுற்றிதான் மற்ற கோள்கள் இயங்குமே தவிர கோள்களால் சூரியன் இயங்காது நடுவர் அவர்கள். ஆக அந்த சூரியனான ராமனை பற்றி, ராமன் தான் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றிருப்பார் நடுவர் அவர்கள். ராமன் யார்? ஒரு அறத்தினுடைய தலைவன் நடுவர் அவர்களே. அனுமன் என்ற கடமையினுடைய காவலன், அது இல்லாமல் லக்ஷ்மணன் என்ற ஒரு தியாகத்தினுடைய தூண். இவர்களை தவிர இந்த கம்பராமாயணத்தில் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றிருப்பவர் வேறு யார் என்று நம்ம சொல்ல முடியுமா நடுவர் அவர்களே? மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றிருக்கக்கூடிய கதாபாத்திரம் என்பது ராமாயணத்தில் எது என்று கேட்டால் நம்ம இரண்டு கதாபாத்திரங்களை அதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் நடுவர் அவர்களே. முதலாவதாக கம்பராமாயணத்துடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய ராமன் ஒரு ராமனுடைய அறம், இந்த வீரம், அவனுடைய ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்துல எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்றதுக்கு அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர் தான் ராமன் நடுவர் அவர்களே. ராமன் என்பவர் ஒரு தியாகத்தினுடைய தலைவர் நடுவர் அவர்களே. தந்தை சொல்ல காக்க நாட்டை துறந்து காட்டுக்கு புறப்பட்டான். ஒரு மகன் தன்னுடைய கடமையில் எவ்வாறு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர் ராமன் நடுவர் அவர்களே. தன்னுடைய தாய்க்கு பழி ஏற்படாமல், தன் தந்தைக்கும் இழிவு ஏற்படாமல் அவன் கொண்ட உறுதிப்பாடு என்பது சிறப்பு மிக்கது. அந்த உறுதிப்பாட்டின் காரணமாக ராமன் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றிருப்பார் என்று கேட்டால் அதை நம்மால் மறுக்க முடியும் நடுவர்களே. அது மட்டுமல்ல, வேடகுட தலைவன் குகனை என் அரிய நண்பன் என்று ராமன் சொன்னதை விட மேல ஒருபடி போய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய அண்ணன் என்று ராமன் சொல்லியிருப்பார். அந்த அத்தகைய கதாபாத்திரம் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றிருக்க முடியுமா நடுவர் அவர்களே? அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, லக்குவணன் ராமனுக்கும் ஒரு உறுதியான தூண் போன்ற நடுவர் அவர்களே. இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றிருப்பது கம்பராமாயணத்தில் ஆண் கதாபாத்திரம் தான் நடுவர் அவர்களே. நம்ம எதிரடி தோழர்கள் சொல்லுவாங்க சீதையினுடைய பிரிவு, அது மட்டுமல்ல
சீதையினுடைய பிரிவுக்கு காரணம் யார் என்று பார்த்தால் ராவணன் என்ற ஒரு ஆண் கதாபாத்திரம் தான். அந்த ராவணன் என்ற கதாபாத்திரம் வராமல் இருந்திருந்தால் அந்த ராமாயண கதையினுடைய தொடர்ச்சியே இல்லாமல் போயிருக்கும் நடுவர் அவர்களே. அப்புறம் எப்படி மக்கள் மனதில் அது நீங்காம இடம்பெற்றிருக்கும்? அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, கும்பகர்ணன், இந்திரஜித் போன்ற எதிர்மறை கதாபாத்திரம் இல்லாம இருந்திருந்தா ஒரு ராமாயணத்துல இருந்த போர்க்களமே இல்லாம போயிருக்கும் நடுவர் அவர்களே. அப்படின்னா இந்த கதாபாத்திரம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு கம்பராமாயணம் மக்கள் மனதில் இடம்பெற்று இருக்கு. இவங்க இல்லைன்னா மக்கள் மனதில் எப்படி நடுவர்கள் இடம்பெற்று இருக்க முடியும்? அதே போல ராமன், லக்குவணன், குகன், அனுமன், பரதன், சத்ருகன், ராவணன், கும்பகர்ணன் இவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட சிறப்பு. அந்த சிறப்பின் காரணமாக இன்றளவும் கம்பராமாயணமானது பேசப்பட்டு வருகின்றது. ஆகவே மக்கள் மனதில் இன்றளவும் நீங்கா நிலை பெற்று இருப்பது கம்பராமாயணத்தில் ஆண் கதாபாத்திரங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. மிக சிறப்பு. அதாவது ஒரு அரசு பள்ளியைச் சேர்ந்த அறிவியல் துறையைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் ராஜா அவர்கள் மிக எளிமையாக ரத்தின சுருக்கமாக குறிப்பிட்டார். ஆண்கள் கதாபாத்திரம் தான் மக்கள் மனதில் நிலைத்து நிற்குது. இப்ப ராமரை வைத்துத்தான், ராமர் என்பவர் சூரியனை போன்றவர். அப்ப சூரியனை சுற்றிதான் அனைத்து கோள்களும் இருக்கின்றன. அப்ப இதுலயே முடிந்து விட்டது என்று சொல்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு? ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு செய்தி. எதிர்மறை கதாபாத்திரங்கள் இல்லை என்றால் இந்த ராமாயண கதையே இல்லை என்று சொல்றார். அப்ப எதிர்மறை கதாபாத்திரங்களுக்கு கூட அவர் ஆண்கள் கதாபாத்திரம் என்ன இருக்கு? நமக்கு ராமாயணத்துல ராவணனை சொல்றார். அவர் எதிர்மறை கதாபாத்திரம் தான். அப்ப பல அரக்கர்கள், மாரீசன், அதாவது மானை பிடிச்சு கொடுங்கன்னு சீதை கேட்கும் பொழுது அந்த மாரீசன் மான் வடிவத்துல அப்படியே ராமன் மானை பிடிக்க போக அடுத்து என்ன நடக்குது? ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிட்டார். அப்ப இந்த கதாபாத்திரத்தை கூட அவர் என்ன சொல்றார் என்றால், இது இல்லை என்றால் கதையே இல்லை, சுருக்கமாக விடுத்திருக்கிறார். மிக சிறப்பு. இதற்கு பதில் கூறுவதற்காக எதிரணியைச் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவாளர், நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறார். அவர் இல்லாத மேடைகளே கிடையாது. தொலைக்காட்சியில பேசியிருக்கிறார். ஆசிரியர் ராஜி சுரேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு அழைக்கின்றேன். ராஜி சுரேஷ் அவர்கள் பெண் கதாபாத்திரங்கள் தான் மக்கள் மனதில் மிளிர்கிறது என்று பேச வருகிறார். அன்பும் பண்பும் நிறைந்த நடுவர் அவர்களே, எனதணியினர் மற்றும் எதிரணியினர், இந்த காணொளி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவருக்கும் எனது இனிய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே, ராமாயணத்தை சூடு பிடிப்பதற்கு முக்கியமான காரணமே இந்த பெண்கள் தான் நடுவர்களே. அவர்கள் வளர்த்த வளர்ப்பு எப்படி அன்போடு பண்போடு வளர்த்திருக்காங்க ராமரை. அதனாலதான் அவர் எல்லாரோடையும் அன்பா இருக்காரு. யார் பார்த்தாலும் எங்க அண்ணன் தம்பி அப்படின்னு நண்பன் உறவு கொண்டா இருக்காரு. எப்படி நம்ம ஆழ்கடல்ல மூழ்கி முத்தை எடுக்கிறோமோ அது மாதிரி இந்த கம்ப ராமாயணத்துல உள்ள முத்துக்கள் யாருன்னா நம்மளுடைய பெண் கதாபாத்திரம் தான் நடுவர்களே. கோசல நாட்டுல உள்ள பெண்கள் எல்லாருக்குமே போதுமான கல்வி அறிவு செல்வம் வச்சிருக்காங்க. அவங்களோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெற்றோர்கள் பரம்பரையா அன்பும் பாசமும் கொண்டுதான்பா நீங்க இருக்கணும், ஒரு குடும்பமாகவே இருக்கணும், ராஜானாலும் சரி ராணினாலும் சரி ஒரு அன்போட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த அன்பை அதோட தன்னோட கடமை என்ன, என் கடமை என்ன, அம்மா கடமை என்ன, பையன் கடமை என்ன அப்படின்னு அறிவுறுத்தி அற வழியில நடந்திருக்காங்க. அதுக்கு காரணம் முக்கியமான பெண்கள் தான். ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்ற வாழ்ந்த ராமபிரான் அந்த வளர்ப்புக்கு காரணமே பெண்கள் தான் நடுவர்களே. இப்ப ராமாயணத்துல முதன்மையான இது யாருக்கு நம்ம சீதை தான் வரும், ஞாபகம் வருவாங்க. ஒரு புனிதமானவர். தன் கணவர் அப்பா பேச்ச கேட்டுட்டு நாட்டுக்கு போறாங்க. சீதை ரொம்ப வசதியான வீட்டுல பிறந்திருந்தாலும் தன் கணவன் போறாரே, தன் கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற தன் கணவனுடைய வழியிலேயே அவங்களுக்கு காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நடுவர்களே. இந்த கஷ்டத்துக்கு நான் ராமன் மட்டும் கஷ்டப்பட்டா போதாது, அவருக்கு தைரியம் கொடுக்கணும், துணையா இருக்கணும், அன்பா இருக்கணும், பண்பா இருக்கணும், நம்மளும் கூட போகணும்ன்றதுக்காக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் சீதை தான் நடுவர்களே. அப்படிப்பட்ட சீதையை அரக்கர்கள் கடத்து போனார்கள். கடத்து கொண்டு போனாலும் தன் கற்புக்கு பங்கம் இருக்காமல் இருந்திருந்தார். இது மட்டும் இல்லாம போயிட்டு ஊர்க்காரங்க சொல்றாங்க, இந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு. தான் மேல ஒரு தப்பு வரக்கூடாது என்றதுக்காகவே அக்னியில் இறங்கினார் நடுவர்களே நம்முடைய சீதை. ராமன் என்ன சொல்றாரு? ரூம்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாரு. ஐயோ, நம்ம மனைவிய பேசுறாங்களே, நம்ம ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னு. இதுல முக்கியமான கதாபாத்திரம் யாரு? பெண் கதாபாத்திரம் தான் நடுவர்களே. அது மட்டும் இல்லாம கௌசல்யா, அவங்க ராமனோட அம்மா. நம்ம சீதை தான் துன்பப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை விட ரொம்ப துன்பப்பட்டவங்க அவங்கதான் வாழ்நாள். தன் மகனை காட்டிற்கு அனுப்பியிருக்காங்க. தசரதன் ரொம்ப அன்பு காட்ட மாட்டாங்க கோசலை கிட்ட.
எப்பவுமே ஒரு ஒரு மனைவியா ஏதோ ஒரு மூணாவது ஆள் மாதிரி தான் இருப்பாங்க. கைதியிடம் தான் ரொம்ப அன்பா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கணவனின் அன்பை கிடைக்காதவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சீதையை விட துயரப்பட்டவர் கோசலை. இது மட்டும் இல்லாம தன் மகன் காட்டுக்கு போயிட்டான். தன்னோட ஓரத்தி பையன் அரசர் ஆகிறான் என்ற ஒரு சோகமே இல்லாம உண்மையான அன்போடு ஆசீர்வதித்தவர் நடுவர்களே. அத்தகைய பண்பு கொண்ட என் கதாபாத்திரம். சுமித்திரை பாத்தீங்கன்னா, ஆஹ் மூத்தவ பொண்ணுதான், மூத்தவ பையன் தான் இதுக்கு வராங்க. ஆனா நீ போய் அண்ணனுக்கு பணிவிட செய்யணும், அவனுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு பரதனை அனுப்பி வைக்கிறார் நடுவுல. இந்த மனப்பான்மை எங்கிருந்து வருகிறது? இதுக்கும் பெண் கதாபாத்திரம். நாம கைதியை பார்த்தா கெட்ட எண்ணம், குடும்பத்தை பிரிச்சவங்க அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஆனா அது கிடையவே கிடையாது. ரொம்ப நல்லவங்க. ராமனை தன் மகனாகவே வளர்த்தவங்க நடுவர்களே. அதுதான் உண்மை. அதாவது அதாவது ராஜா என்ன சொல்றாரு, எதிர்மறை கதாபாத்திரங்கள் இருந்தாதான் வந்து ராமாயண கதைக்கே ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? கைகேயி வளர்ப்பு, கைகேயி ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல வர்றீங்க. ஆமா நடுவர்களே, அரசனிடம் வாங்கின 2 வரங்களை எப்படியாவது கழிக்கணும். தன்னுடைய இவங்க இருக்காங்கல்ல, ஆலோசகர் நம்ம மாந்தேரி அவங்களுடைய அதாவது தசரதனுக்கு தேரோட்டியாக ஒரு பெண் இருந்தார். அந்த ஆமா. காலகட்டத்தில் இன்றைக்கு வந்து நம்ம சொல்றோம் பாரதியோட கனவு இன்றைக்கு பழித்து விட்டது. ஆணுக்கு பெண் நிகரென சரிநிகர் சமானமாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்றோம். ஆனா ராமாயணத்திலேயே தசரதனுக்கு ஒரு தேர் சாரதியாக ஒரு பெண் கைகேயி இருந்தார். தசரதனை காப்பாற்றியவர் மனைவி கைகேயி. அவ்வளவு தைரியம் துணிவும் கொண்ட பெண்கள் வந்து இருந்திருக்காங்க. அந்த மாதரியின் புத்திசாலித்தனத்தால தான் ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தனாலதான் நம்ம கைகேயி வந்து இந்த மாதிரி மாறிட்டாங்க. ஐயோ தன் மகனுக்கு கிடைக்காதோ, தன்னை மதிக்க மாட்டாங்களோ என்ற ஒரு பயத்தினால்தான் நடுவுலே அரசிடம் 2 வரங்கள் வாங்கியிருக்காங்க. தம் கணவர் 2 வருடம் வாங்க வேண்டும் என்றுக்காகதான். கைகேயி வந்து ஆளுமை குணம் கொண்டவர்கள். அரக்கர்களை அழிக்கவும் அவங்க கைகை மட்டும் இல்லட்டா ராமர் போய் எப்படி அரக்கர்களை அழிப்பாங்க? இந்த உலகத்துல ராமாயணம் எப்படி நிலைத்திருக்கும்? நிலைத்திருக்க முடியாது காரணம் நடுவர்களே. இதற்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா மாந்தேரி. மாந்தேரி இல்லை என்றால் ஒரு கதையில திருப்புமுனமே வந்திருக்காரு. ராமன் அரசர் ஏறுவார், ஆட்சி நடந்துட்டு இருக்கும், ஒரு சுவாசமே இருக்காது நடுவர்களே. ராமன் காட்டுக்கு அனுப்பியதுனால் ஒரு சுவாரஸ்யம் வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சூர்பனகை வந்து அரக்கர் குலத்துல நம்ம ராமனை பார்த்து மயங்கிட்டாங்க. ஒரு பெண் என்றால் ஒரு ஆண்களை பார்த்து மயங்கதான் செய்வோம், மயங்கிட்டாங்க. ஆனா ராமர் என்ன பண்ணிருக்கணும்? இல்லம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்கோம்ல. இவரும் கூட சேர்ந்து பேசியிருக்காரு. கூட கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. என்ன கட்டிக்கோ அப்படின்னு நிக்கும் போது தம்பி ஊடல வந்து கோவப்பட்டு மூக்க அறுத்துட்டார். என்னதான் ஒரு பெண் அரகியா இருந்தாலும் இந்த மாதிரி செய்வது தவறு நடுவுங்களே. அந்த கோபத்தை உள்ளே வைத்துக் கொண்டுதான் ராவணனை அனுப்பி இந்த மாதிரி சீதைன்னு ஒரு பொண்ணு இருக்கு, அழகா இருக்கா, நீ போய் அவனை கட்டிட்டு வானே அப்படின்னு தூது விட்டு இது பண்ணி விட்டுருக்காங்க. அண்ணனோட மனசை மாத்தி எடுத்து விட்டுருக்காங்க நடுவுங்களே. இந்த ராவணனுக்கு தெரிய வேணாமா? ஏமா நீ தப்பு பண்ணிருக்க, உனக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, நீ ஏமா என்ன பழி வாங்குற அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க நடுவுங்களே. கிடையாது. சூர்பனை அதாவது அடுத்து ஒரு வழக்காடு மன்றம் வைக்கலாம். தாரகையின் மூக்கை அறுத்தது சரியா தவறா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊர்மிளா நடுவுல நம்ம பரதனோட மனைவி. பரதன் வந்து அண்ணனுக்காக காட்டுக்கு சென்று விட்டார். ஆனால் இந்த பெண் என்ன 14 வருடம் தன் கணவன் வருவானா 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 என்று பார்த்து கொண்டிருக்கிறாள் நடுவர்களே. தசரதன் மனைவிமார்களுக்கு கணவன் இல்லை. சீதை வந்து ராமனோட சேர்ந்துக்கிட்டா. ஆனா இந்த ஊர்மிளை மட்டும்தான் தன் கணவன் இருந்தும் இல்லாத நிலைமை ஆயிட்டது நடுவர்களே. தன் கணவன் வருவான், வந்து பேசுவான் என்று இருந்திருக்கும் போது என் அண்ணனுக்கு பணிவிடை செய்து நான் ஓய்ந்து விட்டேன், நான் போய் தூங்க வேண்டும் என்ற மனசாட்சியே இல்லாமல் சென்று விட்டார் நடுவர்களே. நம்மளுடைய பெண்கள் பாருங்கள் எவ்வளவு அன்பு, பண்பு, பொறுமை கொண்டவர்கள் என்று. மாண்டோதரி இவங்க வந்து ரொம்ப அழகான அறிவான பெண்கள். ராமனுடைய ஆணவத்தை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா முடியல. ரொம்ப அழகியா அனுமானே வந்து சீதையை பார்க்க போகும்போது இவங்கதான் சீதன் அப்படின்னு நினைச்சிட்டு மெய் மறந்துட்டாங்க நடுவர்களே. அடுத்து பாத்தீங்கன்னா அகலிகை, கௌதமத்தோட மனைவி. இவங்க சாபத்துக்கு இவங்க காரணம் சொல்ல முடியாது, இந்திரன் தான் காரணம். ஒரு தன் கணவனா வீட்டுல வந்தா என்ன பண்ண, நம்மளுக்கே நம்ம கணவனை பார்க்கும்போது சிலர் அன்பு பாசம் இருக்கும். அப்படி தனியா இருக்கும்போது தன் கணவன் நினைச்சிட்டு கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டாங்க. இது இவங்க மேல எந்த தப்புமே இல்லை. அதுக்கு போய் தேவையில்லாம முடிவு வந்து சாபம் கொடுத்து ராமர் வந்து வனவாசம் வரும்போது காலடிப்பட்டு உருவமா மாறி இருக்காங்க. அப்ப கூட கௌதம் புத்தர் சொல்லியிருக்காரு, என் மனைவி மனதால் எந்த தப்பும் செய்யாதவள் என்று. அப்படிப்பட்ட பாத்திரங்கள் கொண்டது நம்ம கதாபாத்திரம். தாடகை, இந்த தாடகை தான் ராமாயணத்துல முக்கியமான நிகழ்வு. அரக்கர்களை கொல்வதற்காக முக்கியமான நிகழ்வு நடுவர்களே. ராமாயணத்துல இடம்பெற்றும் கதாபாத்திரங்கள் வந்து வெறும் அலங்கார பொருட்கள் அல்ல. போர், அறிவு, பேச்சு, ஆளுமை, அன்பும் பண்பும் கொண்ட ரொம்ப சிறந்த
ஆட்களை கொண்டனால கம்ப ராமாயணம் சிறந்ததற்கு கதாபாத்திரங்கள் பெண்களே பெண்களே என்று கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சபாஸ், மிக சிறப்பு. கிட்டத்தட்ட ராமாயணத்துல வந்து அத்தனை பெண் கதாபாத்திரங்களும் மிக சிறப்பாக கூறியிருக்கிறாரு. சீதையில ஆரம்பிச்சு, கோசலையில ஆரம்பிச்சு, கைகையில சொல்லி, ஊர்மொழியை சொல்லி, தாரகையை கூட வந்து லட்சுமணன் மூக்கு அறுத்தது வந்து தவறு, அதை கூட சரின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதாவது லட்சுமணன் வந்து தாரகையை ஏன் மூக்கு அறுத்தாரு, அது தவறு தானே, என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணை வந்து மூக்கு அறுக்க கூடாது ஆணு என்ற ஒரு வாதம் இங்க வைத்திருக்கிறார். அது நம்ம எல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு வாதம். இதை பற்றி நம்ம இன்னொரு காலகட்டத்துல இதை பற்றி நாம் விவாதம் செய்யலாம். தற்பொழுது மிக சிறப்பான ஒரு உரையை வழங்கிய ஆசிரியர் ராஜேஷ் ரேஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக என்னதான் நீங்க வந்து பெண்களை பத்தி சொன்னாலும் எங்க ஆண் கதாபாத்திரம் சூரியன் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க. என்ன அனைத்திற்கும் காரணம் சூரியன் தான். இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு காரணமே சூரியன் தான் என்று சொல்ல வருகின்றார் ஆசிரியர். மிக சிறந்த சொல் வன்மை படைத்த நம்ம ஸ்னேகா அவர்கள் வருகிறார். இருதரப்பணி பேச்சாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இணையம் வாயிலாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் நடுவரம்மா அவர்களுக்கும் இனிமையான வணக்கங்கள். நடுவரம்மா அவர்களே, மிக மிக ஒரு அற்புதமான தலைப்பு. பொய்ய கூட அப்படியே அற்புதமா உண்மை மாதிரியே பேசிட்டு போயிருக்காங்க நம்முடைய ராஜேஸ்வரி அக்கா. கம்பராமாயணத்துல இன்று மக்கள் மனதில் மிளறக்கூடிய கதாபாத்திரங்கள் ஆண் கதாபாத்திரங்களா, பெண் கதாபாத்திரங்களா? கண்டிப்பா ஆண் கதாபாத்திரங்கள் நடுவரும் அவர்களே. அவங்க வந்து பெண் கதாபாத்திரங்கள் என்று பொய்யை விதைத்து விட்டு சென்றிருக்கிறாங்களா? அதை நாங்கள் வன்மையாக மறுக்கிறோம். நடுவரம்மா அவர்களே, ராஜேஸ்வரி அக்கா சொன்னாங்க, ராமனுடைய வளர்ப்பு அவங்களுடைய தாய் இருக்கு, தாயிடம் இருந்து வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதே போலதான் பரதன் தன்னுடைய மகன் நாடாள வேண்டும் என்று பரதனுடைய தாய் நினைக்கிறாள். ஆனால் அதையெல்லாம் மறுத்து பரதன் அறத்தை நிலைநாட்டி தன்னுடைய சகோதரனுடைய காலணிகளை எடுத்து கொண்டு வந்து நாடாளுகிறான் என்று சொன்னால், அங்கே பரதனுடைய கதாபாத்திரம் எப்படி அறத்தை நிலைநாட்டி இன்று மக்களினுடைய மனங்களில் மிளறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நடுவரம்மா அவர்களே. அடுத்ததாக சொன்னாங்க, மூக்கை அறுப்பட்டது கூட அது நியாயமாக சொல்லிட்டு போனாங்க. கண்டிப்பா நடுவரம்மா அவர்களே, இங்க பாருங்க, சீதை தீக்குழியில் இறங்கினாள். ஆனால் ராமன் தன்னை நேசித்த ஒரு பெண்ணை தன்னை நேசிக்க கூடாது, தன்னை நினைக்க கூடாது என்பதற்காக யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்று மூக்கை அறுத்து விட்டான் என்று சொன்னால் அது எது கரெக்ட் நடுவரம்மா அவர்களே? நீங்களே பாருங்கள். சீதை தீக்குழியில் இறங்கினாள் என்றால் அவளை நிரூபிப்பதற்காக, ராமன் தன்னை நிரூபிப்பதற்காக கைகை அவளுடைய மூக்கை அறுக்கிறார். இதில் பாருங்க நடுவரம்மா அவர்களே, இங்க ஒரு சந்தேகம். இந்த இடத்துல ராமர் மூக்கை அறுக்கவில்லை, ராமர் தம்பி மாட்டிவிட்டார், லட்சுமணன் தான் மூக்கை அறுத்தார் இல்லையா? கண்டிப்பா நடுவரம்மா அவர்களே, அவர்கள் பேசியது எனக்கே குழம்பி விட்டது நடுவரம்மா அவர்களே. அந்த அளவிற்கு பேசிவிட்டு சென்றிருக்கிறாங்க. நடுவரம்மா அவர்களே பாருங்கள், லக்குவணன் மூக்கை அறுத்திருக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய மனைவி அத்தனையும் பிரிந்து விட்டு தன்னுடைய சகோதரனுக்காக வனவாசம் வந்திருக்கிறான் ராமனும் லட்சுமணனும் சேர்ந்து. வரக்கூடிய வகையில் ஆண் கதாபாத்திரங்கள் எப்படியெல்லாம் இந்த ராமாயணத்திலே மிளிர்கிறது என்று சொன்னால், நடுவரம்மா அவர்களே, ஆண் கதாபாத்திரங்கள் என்று சொன்னால் ராமன், லக்குமணன், பரதன், அப்புறம் வீடனன், அப்புறம் நிறைய அனுமன், இப்படி போன்ற நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கிறது. அதே போல பெண் கதாபாத்திரங்களும் நிறைய இருக்கிறது, கைகேயி, கோசலை, இப்படி. ஆனால் ஒவ்வொருவருடைய கதாபாத்திரங்களுடைய பெயர்களை சொல்லி அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம விளக்கினால்தான் அவர்களுடைய கதாபாத்திரங்கள் காட்சியாக நம்முடைய கண் முன்னே தோன்றும். ஆனால் ராமாயணம் என்று ஒரு சிறு குழந்தையிடம் சென்று கேட்டால் கூட அனுமன், ராமன், லட்சுமணன் என்று சொல்லுவார்கள். இன்றைய காலகட்டத்திலும் கூட அந்த அளவுக்கு அவர்களுடைய கதாபாத்திரங்கள் மக்களினுடைய மனங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றதான் உண்மை நடுவரம்மா அவர்களே. நடுவரம்மா அவர்களே, இதுல பாத்தீங்கன்னா ராமன் நம்ம எல்லோருக்குமே தெரியும், அவன்தான் கதையினுடைய நாயகன், அவனை வைத்துதான் இந்த கதையை நகருகிறது என்று. அடுத்ததாக லட்சுமணனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா லட்சுமணன் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தை துறந்து, தன்னுடைய மனைவியை துறந்து, தன்னுடைய அண்ணனுக்காக, அதாவது 14 ஆண்டுகள்ல தான் அண்ணன் எங்கு சென்றாலும் அங்க எல்லாம் கூட சென்று தன்னுடைய அண்ணனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை துறந்த ஒரு கதாபாத்திரமாக லட்சுமணனுடைய கதாபாத்திரம் இருக்கிறது. பரதன் நான் சொன்னதை போன்று தன்னுடைய அண்ணனுடைய காலணிகள் எடுத்து நாடு ஆளுகிற நடுவரம்மா அவர்களே. ராவணனாக தீயவனாக இருந்தாலும் கூட
அவனுடைய கதாபாத்திரம் இன்றளவும் மக்களினுடைய மனங்களில் ஒரு பயத்தையும் ஒரு நடுக்கத்தையும் ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் ஆண் கதாபாத்திரங்கள் தான் மகாபாரத்தில் மிளிரக்கூடிய கதாபாத்திரங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கு. நடுவரம் அவர்களே, ராமாயணத்தில் மிளிர்கிறது. ஆண்கள் கதாபாத்திரம் தான் ராமாயணத்தில் மிளிர்கிறது. கண்டிப்பா நடுவரம் அவர்களே, இதையெல்லாம் தாண்டி சடாயு அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது நடுவரம் அவர்களே. அவர்கள் பெயரை சொன்னாலே அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி இந்த கம்பராமாயணத்தில் வலம் வருகிறார்கள் என்பது கூட நமக்கு தெரியும். சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போகும் பொழுது சடாயு தசரனுடைய நண்பர், அவருக்கு எவ்வளவு வயது இருக்கும் என்று தெரியும். ராமனினுடைய தந்தை தசரதன், அவருக்கு அவருடைய நண்பன் சடாயு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு வயது இருக்கு என்று தெரியும். அப்படிப்பட்ட தன்னுடைய முதுமையான வயதிலும் கூட சீதையினுடைய கற்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ராவணனுடன் போர் தொடுக்கிறார், சண்டை போடுகிறார். அவருடைய 2 சிறகுகளும் வெட்டப்பட்ட பின்பும் தன்னுடைய உயிரை தக்க வைத்து கொண்டு ராமன் திக்கு தடுமாறி நிற்கிறார். தன்னுடைய சீதை, தன்னுடைய மனைவி எந்த திசையில போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு திசை தெரிஞ்சாதான் அதனுடைய நம்முடைய பயணமே தொடங்கும் நடுவரம் அவர்களே. அப்படிப்பட்ட நிலையில தன்னுடைய ராமனுக்கு சடாயு தெற்கு திசையில தான் ராவணன் உன்னுடைய மனைவியை தூக்கி கொண்டு போனா அப்படின்னு சொல்லி திசையை காண்பித்த கதாபாத்திரமாக சடாயி அங்க இருக்கிறார். மிக முக்கியமானது, சீதையை தேடுவதற்கான ஒரு திசையை காண்பித்த கதாபாத்திரம் தான் சடாயு. அதன் பின்பாக குகன், என்னுடைய அணை சார்ந்தவர்கள் சொன்னது போன்று, ராமனுக்கு மிக உயர்ந்த அமிர்தமான தேனையும் மீனையும் கொடுத்து ராமனுடைய மனதை குளிர வைக்கிறார், தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வைக்கிறார். இப்படியெல்லாம் திருத்தி நன்கு கொய்தனர். தேனும் மீனும் திருத்தி நன்கு கொய்தல். அதாவது மீனை கூட நல்லா வெட்டி சூப்பரா கொண்டு கொடுத்தாரு. இப்படியெல்லாம் ஆண் கதாபாத்திரங்கள் ராமாயணத்தில் மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடுவரம் அவர்களே. வீரனை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய சகோதரன் சீதையை கடத்தி வந்திருக்கிறான் ராவணன் என்று தெரிந்தும், இது நம்முடைய குலத்திற்கே இழிவாகிவிடும் என்று தன்னுடைய அண்ணனையே எதிர்த்து தன்னுடைய அறத்தை நிலைநாட்டி ராவனுக்கு உதவியவன் தான் வீரன் நடுவரம் அவர்களே. இப்படியெல்லாம் ஆண் கதாபாத்திரங்கள் மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. அனுமனை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் அனுமனினுடைய பங்கு மிகப்பெரியது. இன்றளவும் நிறைய அனுமனுடைய கோயில்களில் நம்ம பார்க்க முடிகிறது. ராமாயணம் வழியாகத்தான் இன்றைக்கு மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நிதர்சனமான உண்மை நடுவரம் அவர்களே. அனுமன் இறுதியாக சீதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்ததுக்கு பின்பாக ஒரு பட்டாபிஷேகம் வைத்து ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய சீதையை மீட்பதற்காக வழியில் உதவிய அத்துணை பேருக்கும் பரிசுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று அனுமனை கேட்கும் பொழுது எனக்கு எதுவும் வேண்டாம் என்று மறுத்து விடுகிறார். அப்படி மறுக்கும் பொழுது எங்களுடைய அன்பளிப்பாக நீ கண்டிப்பா பெற்றே ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு பாசிமணியை கொடுக்கும் பொழுது அதை வைத்து சீதையும் ராமனையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அக்கா அருகில் இருக்கலாம் கேலி செய்து சிரிக்கிறாங்க. அப்படியே உடனே கோபம் பல்வேறு வாக்குவாதங்களுக்கு பின்பாக தன்னுடைய நெஞ்சை பிளந்து சீதையையும் ராமனையும் காட்டுகிறார் என்று சொன்னால், அனுமனுடைய கதாபாத்திரம் எந்த அளவிற்கு ராமாயணத்தில் இன்றியமையாத கதாபாத்திரமாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நடுவரம் அவர்களே. நிறைவாக ஒன்றே ஒன்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இன்றளவும், அதாவது இரட்டை குழந்தைகள் பிறந்தால், இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தால் கூட ராமன் லட்சுமணன், ராம் லட்சுமி அப்படின்னு சொல்லிதான் பெயர் வைக்கிறார், லட்சுமி என்று சொல்லிதான் பெயர் வைக்கிறார்கள். அதிலிருந்தே தெரிகிறது நடுவரம் அவர்களே, இன்றளவும் மக்களினுடைய மனங்களில் மிளிரக்கூடிய கதாபாத்திரங்கள் ஆண் கதாபாத்திரங்களே என்று சொல்லி நல்லதொரு தீர்ப்பை நடுவரம் அவர்கள் வழங்குவார்கள் என்று நம்பி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, அன்பு, வணக்கம். சிறப்பு சிறப்பு. மிக அற்புதமான ஒரு வாதம் இங்கே வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட பரதன் மகிமை பற்றி சொன்னார். பரதன் தன் அண்ணனுக்காக ராஜ்யம் கிடைத்திருந்தும் கூட இன்றைய பதவிக்காக நிறைய பேர் பதவி கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற சூழலில் கூட தம்பிக்கு பதவி கிடைத்திருந்தும் அண்ணனை நினைத்து அண்ணனுடைய பதாகத அவரை காலணிகளை வைத்து நாட்டை ஆண்டன்னு கூட சொல்லல. அவர் மர உரிய அண்ணன் எப்படி மர உரி தைத்திருந்தாரோ அதே போலவே அவரும் இருந்தார் என்று சொன்னால், அவருடைய தியாகம் அவருடைய உடன்பிறப்பு பாசம் மிகையாக விழிக்கிறது. நிறைய எடுத்துக்காட்டுகள் சொன்னார். லட்சுமணன் பத்தி நிழலாகவே வாழ்ந்தார், குடும்பத்தை தொடர்ந்தார். வீடனன் அவரு அணி சார்ந்து அவர் அண்ணன் பக்கம் இருக்கணும், ஆனா அவர் போனது தவறு, அண்ணன் செய்வது தவறு, அதனால நம்ம எதிர்பக்கம் ராமன் நியாயமாக இருக்கிற ராமன் பக்கம் சேர்ந்து விடலாம் என்று வீடனன் இந்த பக்கம் வந்திருக்கிறாரு. அப்ப அந்த கதாபாத்திரம் மிகவும் விழிக்கிறது. அப்புறம் ஜடாயு இல்லை என்றால் ராமன் சீதையை கண்டுபிடித்திருக்கவே முடியாது.
நிறைய பாத்திரங்களை இங்கே மேற்கோளாக காட்டினார். அவருக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை, பாராட்டுகளை. தற்பொழுது இதற்கு பதில் கூற வேண்டும் என்றால், மிக சிறந்த ஒரு அரசு பள்ளி ஆசிரியை, நிறைய அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், நிறைய புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறார். ஒரு ஆகச்சிறந்த ஒரு கவிஞர், திரைப்பட பாடலாசிரியராக வலம் வந்தவர். நிறைய அவரை பற்றி பல்வேறு விருதுகளை வாங்கினவர். அவர் வாங்கிய விருதுகள் எண்ணற்றவை, எண்ணில் அடங்காதது. அன்பு தோழி காரைக்குடி கிருஷ்ணா அவர்கள், கவிஞர் கிருஷ்ணா அவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறேன். வாருங்கள். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. காலம் என்னும் ஆலையிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. 10,000 கவிதையினை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக இல்லை என்று பாடு. அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர்களே, இரு அணியின் பேச்சாளர் பெருமக்களே, முத்தமிழ் மாமன்ற வலைக்காட்சியின் நேயர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை பண்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, இந்த உலகமே ஒரு பெண்ணின் மடியில் தான் பிறக்கிறது. அப்படி இருக்கும்போது கம்பராமாயணத்தில் பெண்கள் பாத்திரம்தான் மிளிரும் என்பது உண்மை. இதை நம்ம அந்த கருத்தை வச்சுக்கணும். எங்கேயாவது சக்கரத்துல அச்சாணியில தான் சக்கரமே சுழலும். அந்த சக்கரத்தில் அச்சாணி போன்றவள் இந்த கம்பராமாயணத்தில் சீதை என்கிற கதாபாத்திரம். அந்த சீதை இல்லாமல் இந்த கம்பராமாயணமான கதையே நகர்வே இருக்காது. அச்சாணி போன்றவள் சீதை என்பது இங்கே உண்மை. ராமாயண காப்பியத்தின் முக்கியமான பாத்திரமே சீதைதான். லக்குமி ஆகிய இறைவி ராமாயணத்தின் காப்பிய தலைவி. சீதா தேவி இல்லையே கம்பராமாயணமே இல்லை. ராமனின் வில் சுழன்றது, ஆனால் சீதையின் மனம் தாங்கியது. அதனால் தான் சொல்கிறேன், ராமனின் வில்லை விட வலிமையானது சீதையின் மனம்தான். நம்ம இந்திய தேசத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடுகள்லயுமே சொல்லுவாங்க, அதாவது சீதை மாதிரி பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்ம பேச்சு வழக்குல பாத்தீங்க அப்படின்னா சீதா தேவி மாதிரி பெண் அப்படிங்கிற ஒரு வழக்கு. திருமணங்கள் பாத்தீங்கன்னா, நிறைய திருமணங்கள் பாத்தீங்க அப்படின்னா சீதா கல்யாண வைபோகமே அந்த பாடல் இன்றைக்கும் அத்தனை திருமணத்துல அந்த சீதையை பற்றி இல்லாமல் எந்த திருமணமும் இல்லை. அதான் அவருடைய கதாபாத்திரம் அந்த அளவுக்கு ஒவ்வொருவர் மனதிலும் நிலைத்திருக்கிறது. அதான் அப்படி ஒரு காரணம். ராமாயணம் நடந்தது சீதையின் தியாகத்தாலே அல்லாமல் ராமனின் வில்லாலே அல்ல என்பது உண்மை, முற்றிலும் உண்மை. ராமனின் சொல் அறத்தையும் வில்லறத்தையும் இல்லறத்தையும் காத்தவள் சீதை. அதனாலதான் இன்றைக்கும் யார் பேருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, ஜானகி ராமன், சீதாராமன். ஜானகி ராமன் சீதாராமன் அப்படிங்கிற ஒரு பேர் நிலைச்சிருக்கு. அப்படின்னா காரணம் அப்படின்னா ராமனுக்கு பின்னாடி இருந்த சீதை அன்பிலும் பண்பிலும் அத்தனையிலும் சிறந்து அவனை காத்ததால் தான் இந்த அப்படி ஒரு பேரே இன்றைய வரைக்கும் நிலைத்திருக்கு. அப்படின்னா அதுதான் உண்மை. இந்த பேர் வேற எங்கேயாவது நம்ம சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. அதே போல ராமாயணத்தில் சீதை எப்படி ஒரு அச்சாணியோ அதே மாதிரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஆள் கைகை கொஞ்சம் டைரக்டர் மாதிரி. அதாவது இந்த கதாபாத்திரத்தை கம்பராமாயண கதையை இயக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இயக்குறது யாரு பாத்தீங்கன்னா கைகேயி தான். இந்த கைகேயி இல்லாம அந்த ராமாயண கதையானது போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கைகேயை அந்த கதாபாத்திரமா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா கைகேயை நான் பார்க்கும்போது எதிர்மறை பாத்திரமாக கம்பன் காட்டி இருப்பான். ஆனா ஆரம்பத்துல பார்க்கணும்னா கைகேயி ராமனை வளர்த்தவள் இருந்தாலும் தன்னுடைய சொந்த பிள்ளையாகவே கருதி வளர்த்தவள் தான் கைகேயி. தான் பெற்ற 2 வரங்களால் சொல்றா, தசரத கேட்கிறா, எனக்கு 2 வரங்கள் வேணும், அந்த 2 வரங்களை நீ இப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு வரம் தானே தருகிறேன் அப்படின்னு அவனு சொல்றான். ஆனா கேட்ட வரங்கள் என்ன தெரியுமா? ஏய வரங்கள் 2 ஆனால் 1 என் செய் அரசு ஆள்வது, சீதையின் கேள்வன் போய் வனம் ஆள்வது என்று புகழ் நின்றால் தீவையாயினும் சிறந்த தீய. ஆமா, ஏய வரங்கள் 2 ஒன்றினால் என் செய் அரசாள்வது, ஒன்றால் சீதை கேள்வன் போய் வனம் ஆள்வது என புகன்று நின்றால் தீயவை யாவையினும் சிறந்த தீயால். தீமையே பெரிய கொடுமை. அந்த தீமையை விட கொடுமையா சொன்னாலாம். அதுவும் எப்படி சொல்ல, நான் சொல்லல, உன்னுடைய அப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின் செல்வன்கிற மாதிரி இவர் சொல்லின் செல்வி. அந்த அளவுக்கு சொல்வன்மை மிக்கவள். நம்ம ஏற்கனவே நீங்க சொன்னீங்க இல்லையா,
தசரதனுக்கு ஒரு தேரோட்டியாக இருந்து தசரதனை காப்பாத்தினாலதான் அவளுக்கு இந்த 2 வரங்கள் கிடைச்சது. அத சொல்றா. சொல்லி முடிச்சுட்டு என்னெல்லவோ நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் ராமனை கூப்பிட்டுட்டு சொல்றா, ஆளி சூழ் உலகம் எல்லாம் பரதனை ஆள நீ போய் தாள் சடைகள் தாங்க அருந்தவம் மேற்கொண்டு கூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினால் அரசன் என்றார். நான் சொல்லல, உன்னுடைய அப்பா சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கைகையோட பாத்திர படைப்பானது இருக்கும். அவ வந்து கேகேய நாட்டு ராணி, தசரத மன்னனின் பட்டத்து மகிழ்ச்சிகளுள் 3வது அரசி. அதாவது வீரமும் விவேகமும் கொண்ட பேரழகிதான் கைகை அப்படிங்கிறத கம்பர் வந்து அழகாக காட்டியிருப்பார். அப்புறம் அதே போல கைகையை போல இந்த காப்பியத்தை நடத்தி செல்கின்ற இன்னொரு கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கைகையோட தோழியாகிய மந்தரை ஆகிய கூனி. இப்போ நம்ம வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா வீடுகளாக இருந்தாலும் சரி, நம்ம அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய இருந்தாலும் சரிதான். இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு வீட்டை வந்து பிரிக்கணும், ஒரு குடும்பத்தை பிரிக்கணும். பெண்கள் தான் இருப்பாங்க, சில பேர் பிரிக்கிறக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தெரியும் தான் நமக்கெல்லாம். பாரு, கூனி வேலை பாக்குறா அப்படிங்கிற மாதிரி பேரு இன்ன வரைக்கும் நிலைச்சிருக்கு. இவ ஒரு சரியான கூனிப்பா அப்படிங்கிற இந்த சொல்லாடல்கள் இன்று வரைக்கும் இருக்கிறது அப்படின்னா அந்த கூனியுடைய கதாபாத்திரம் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பெண் கதாபாத்திரம் தானே, எவ்வளவு ஆழமாக சொல்லப்பட்டிருந்தா அந்த கூனி அப்படிங்கிற எதிர்மறை பாத்திரமாக இருந்தாலும் அவருடைய பெயர் இன்றும் நிலைத்திருக்கிறது அப்படின்னா அதான் உண்மை நடுவர் அவர்களே. இப்ப நிறைய இடங்கள் சொல்லுவாங்க கூனி வேலை செய்தா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்று உண்மை. அந்த கூனிய கம்பன் அவருடைய பாடல்கள் அறிமுகப்படுத்தும் போதே எவ்வளவு மோசமாக, எவ்வளவு கீழ்மையாக அவளை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கம்பன் வந்து காட்டியிருப்பாரு. அந்நகர் அணிவுறும் அமலை வானவர் பொன்னகர் இயல்பு என பொழியும் ஏழ்வையில் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல். ராவணனை இன்னும் கதையில அறிமுகப்படுத்தவே இல்லை, இருந்தாலும் ராவணன் இழைத்த தீமை போல் சொல்லிட்டு கூனிய அந்த அளவுக்கு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூனி. மனசு பாத்தீங்க, அவருடைய உடம்பு மட்டும் கூணல் கிடையாது, அவருடைய மனசே கூணல் அப்படிங்கறது அழகா துன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள் என்று கம்பன் கூனி அறிமுகப்படுத்துகிறார். இதுதான் கூனிங்கிற கதாபாத்திரம் நிலைத்திருப்பதற்கான காரணம். கம்பனுடைய பாடல்கள் இருந்தாலும் சரி, அவளுடைய அந்த இயல்பு, அவளுடைய மனசு, அவளுடைய உடம்பு எல்லாத்தையும் சேர்த்து அவருடைய அந்த பாத்திரம் நிலைச்சிருக்குன்னா அது ஒரு பெண் கதாபாத்திரம் தானே, நிச்சயமாக. அதே மாதிரி அடுத்த இதை பாத்தீங்க அப்படின்னா கம்பராமாயணத்துல எப்படி நம்ம கைகேயையும் கூனியமும் ஒரு எதிர்மறை கதாபாத்திரமா நகர்த்திட்டு போறாங்களோ, அதே மாதிரி சூர்பனகை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் அவளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எதிர்மறை கதாபாத்திரம் தான். அந்த கதாபாத்திரத்துல காட்டும் போது பாத்தீங்கன்னா சூர்பனகை வந்து நம்ம வந்து எதிர்மறை கதாபாத்திரமா காட்டி இருந்தாலும் சூர்பனகை வந்து ஒரு பேரழகி அப்படி வந்து கம்பன் வந்து காட்டியிருப்பாரு. பெண்களின் உணர்வுகளையும் மறுக்கப்பட்ட ஆசைகளையும் வெளிப்படுத்த ஒரு வித்தியாசமான உருவம் தான் வந்து நம்ம சூர்பனகை அந்த கம்பராமாயணத்துல நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னும் ஆண்களோட மத்தியில ஒரு பேசு பொருளாக இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிடிக்காத பெண்கள் இருக்காங்க அப்படின்னா, இப்ப அழகான பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாலிபர்களுக்கு இடையில ஆண்களுக்கு இடையில பேச்சு வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுவே பிடிக்காத பெண்ணோ ஒரு உருவத்துல வித்தியாசமாக உள்ள பெண்ணோ இருந்தால் அந்த ஆண்கள் என்ன தெரியுமா பேர் சொல்லுவாங்க, போராடா சூர்பனகை அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம்ல, அது உண்மைதானே. அந்த அளவுக்கு சூர்பனகை அப்படிங்கிற பாத்திரம் கம்பராமாயணத்தில் இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கிறது என்பது உண்மை நடுவர்களே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த சூர்பனகை சொல்லுவார், ஆரம்பத்தில் சொல்லும்போது அழகான பெண் அப்படிங்கிறதுக்காக ராமனே பார்த்து வேந்திருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. செங்கயல் போல் கரு நெடுங்கன், அவரோட கண் எப்படி இருக்கு பாருங்க, செங்கயல் போல் கரு நெடுங்கன் தேமரு தாமரை உரையும் நங்கை இவர் என நெருநல் நடந்தவாரோ நாம் என்ன என்று ராமன் நினைப்பதாக ஒரு பாடல். அப்போ ஒரு அழகான பெண்ணா இருந்தவா அந்த ஆனா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு ராமன் மேல ஆசைப்பட்டு ராமனை வந்துட்டு அவன் மேல ஆசைப்பட்டு அவனை கவர்றதுக்காக சொல்றாளே நடந்து போறக்கூடிய அந்த காட்சி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த பாடல் எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான பாடல் தான் அது. பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்செவிய கஞ்ச நிகர் சீரடிகள் ஆகி அம்சொல் இள மங்க என அன்னம் என
மின்னும் வஞ்சி என நஞ்ச மகள் வந்தாள். இவ்வளவு அழகு இருந்தாலும் எப்படி வந்தாள் அவ? வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள். அவருடைய மனசுக்குள்ள வஞ்சம் இருக்கு அப்படிங்கிறத கம்பர் வந்து அழகா அந்த எதிர்மறை கதாபாத்திரமாக இருந்தாலும் இன்று வரைக்கும் நிறைய வீடுகளாக இருந்தாலும் சரி, வெளியிடங்களாக இருந்தாலும் சரி, பேசு பொருளாக இருப்பது சூர்பனகை அப்படிங்கிற கதாபாத்திரம் என்பதை நாம் ஒருபோதும் மறுத்துவிட முடியாது நடுவர் அவர்களே. அதே மாதிரி ஒரு நல்ல அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பராமாயணத்தில் திருப்புமுனை ஒரு நல்ல பேசுபொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தது வந்து நம்ம வந்து மண்டோதரியை சொல்லலாம். மண்டோதரிய வந்து பாத்தீங்கன்னா சீதைக்கு நிகராக அழகுடையவள் அப்படின்னு சொல்லிட்டு அனுமனையே சொல்லியிருப்பார். போய் தேடி போகும்போது அங்கே உறங்கிட்டு இருக்கா, சீதையும் நினைப்பாரு. ஆனா இவ்வளவு அமைதியா உறங்குறானா நிச்சயமாக சீதையாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அனுமனையே வியந்த ஒரு அழகுதான் மண்டோதரி என்பது ஒரு சிறப்பா அவருடைய ஒரு இது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நான் கடைசியில முடிவுக்கு வந்துறேன். மண்டோதரியிடம் முடிச்சுட்டு சொல்லிடுறேன். மண்டோதரி எனும் மாபெரும் மாண்பினால் சீதையின் அழகுக்கு நிகராக காட்டப்படுபவள். கர்மத்திற்கும் துன்பத்திற்கும் இடையில் தத்தளிக்கும் நுண்ணுணர்வின் பிரதிநிதி தான் மண்டோதரியாக அங்கு காட்டப்பட்டிருப்பார். மண்டோதரியை வந்து இன்னும் பேசு பொருளாக நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது முற்றிலும் உண்மை. இன்னும் ஒரு சில சொற்களை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். சீதையின் நிலை பெண் தியாகத்தின் உச்சம். கைகேயின் நிலை பெண்களின் மன உறுதியும் அரசியல் விழிப்புணர்வும். மண்டோதரியின் நிலை அன்பும் அறிவும் கலந்த சமநிலை. கம்பராமாயணத்தில் ஆண்கள் வீரர்கள் ஆனால் பெண்கள் வீர பாவத்தின் உள் உணர்வுகள். பெண் கதாபாத்திரங்கள் இல்லாமல் கம்பராமாயணம் கம்பி இல்லாத வீணை போட்டது. இந்த பெண் கதாபாத்திரம் இல்லை அப்படின்னா கம்பராமாயணம் எப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கம்பி இல்லாத வீணை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? அதே போலத்தான் பெண் கதாபாத்திரம் இல்லை என்றால் கம்பராமாயண கதையே இல்லை என்பது உண்மை. சீதையின் நிமிர்ந்த நெஞ்சு தர்மத்தின் நெஞ்சாகியது. அயோத்தியிலும் ஆரண்யத்திலும் இலங்கையிலும் எங்கும் பெண் வலிமைதான் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. கம்பன் சொன்னது போல் பெண்கள் தான் அறத்தின் உயிர். எனவே கம்பராமாயணத்தில் மக்கள் மனதில் பெரிதும் நிலைத்து நிற்பது பெண் கதாபாத்திரங்களே என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சபாஸ், மிக சிறந்த ஒரு சொல் வல்லமை இங்க நிறைய கொடுத்தாரு. என்ன சொல்றாருன்னா, சூர்பனகை கூட அவ்வளவு அழகா இங்க கம்பர் சொன்னதை அப்படியே மேற்கோள் காட்டி இருக்கிறார். சூர்பனகை இன்றைக்கு கூட சூர்பனகை என்று சொன்னால எல்லார் வீட்லயும் எல்லா மனசுலயும் நிலைத்து நிற்கிறார்கள். சூர்பனகை கூட வந்து எதிர்மறை கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த பெண் கதாபாத்திரம் இன்றைக்கு பேசு பொருளாகத்தானே இருக்கு என்று ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு செய்தி. அடுத்து பாத்தீங்கன்னா கைகேயை பண்டி சொல்லிடு. இவரும் எதிர்மறை கதாபாத்திரம் தான். இந்த பெண் கதாபாத்திரத்தை கூட அவர் வந்து மிக சிறப்பாக மக்கள் மனதுல நிலைத்துதான் நிக்குது. சீதை வந்து அச்சாணி போன்றவள். மொத்தத்துக்கு இந்த கம்பராமாயணத்துல பெண் கதாபாத்திரம் அனைவருமே என்றது ஒரு அன்பும் பண்பும் நிறைந்த ஒரு கதாபாத்திரம். அதை விட ஒரு அச்சாணி என்று சொல்கிறார். அச்சாணி இல்லை என்றால் வண்டியே சாய்ந்து விடும். அப்ப அதற்கு காரணம் பெண் கதாபாத்திரம் என்று அழகாக ஒரு தமிழ் துறையை சேர்ந்த ஒரு ஆசிரியர் தனக்கே உரிய பாணியில இங்க அருமையாக பேசி இருக்கிறார். அந்த சகோதரிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டணும். அடுத்தபடியாக இந்த அணியில என்னங்க நீங்க பெண்களை பத்தி இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, சீதை பத்தி சொல்றீங்க, சீதை வந்து மானு கேட்கலைன்னா எங்க ராமர் இவ்வளவு துன்பப்பட்டிருப்பாரா என்று பேசுவதற்காக இதோ வருகிறார் கல்லூரி பேராசிரியர் பாலா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி ராவணன் சீதையை கவர்ந்து இலங்கைக்கு செல்லும் காட்சியை எவ்வாறு காட்டியிருப்பார் என்றால், சீதையை தன்னுடைய தொடையில் வைத்துக் கொண்டு இலங்கைக்கு பறந்து செல்வது போல காட்டியிருப்பார் வால்மீகி. ஆனால் கம்ப ராமாயணத்தில் அவ்வாறு காட்டவில்லை. பர்ணசாலையோடு பெயர்த்தெடுத்து இலங்கைக்கு கூட்டி அழைத்து சென்றிருப்பது போல காட்டியிருப்பார். அதற்கு 3 காரணங்கள் இருக்கிறது. முதல் காரணம், பிரம்மன் கொடுத்த சாபம், தொட்டா எரிஞ்சு போவான். இரண்டாவது காரணம், அவன் தன்னுடைய இந்த வடமொழியில் எழுதப்பட்ட கம்பராமாயணத்தை தமிழில் எழுதும் போது தமிழ் மக்களுக்கு, தமிழ் சூழலுக்கு, தமிழ் சமூகத்துக்கு ஏற்ற வகையில் கம்பன் எழுத வேண்டும், தர வேண்டும். இரண்டாவது காரணம், வடமொழியில் இருக்கக்கூடிய வால்மீகி எழுதிய ராமாயணத்தை
தமிழில் கம்பன் எழுதும்போது தமிழ் சூழலுக்கு தமிழ் மக்களுடைய சமூக ஒழுங்குக்கு தகுந்தது போன்று அமைத்து தழுவி தர வேண்டும். அப்படி அதனால்தான் தனக்கு உரிமையில்லாத ஒரு பெண்ணை தான் தொடாமல் பர்ணசாலையோடு பெயர்த்து எடுத்து போகும்படி கம்பர் கொடுத்திருந்தார். இரண்டாவது காரணம் இது. மூன்றாவது காரணம், முக்கியமான காரணம், கம்பர் பெண் கதாபாத்திரங்களை மக்கள் மனதில் மிளிரப்படாமல் காட்டியிருப்பது போல ஆண் கதாபாத்திரத்தை மிளிரப்படாமல் காட்ட விரும்பவில்லை. ஆண் கதாபாத்திரங்களை பெண் கதாபாத்திரங்களை போன்று தன்னுடைய காப்பியத்தில் காட்ட விரும்பாத கம்பன் ஒரு தமிழ் சமூக ஒழுங்குக்கு ஏற்ற வகையில் அவனை ஒரு ஒழுக்க நெறியோடு தொடாமல் பர்ணசாலையோடு பெயர்த்து எடுக்கும் போகும்படி காட்டியிருந்தார். ஏனென்றால் பெண் கதாபாத்திரங்களை காட்டியது போன்று ஆண் கதாபாத்திரங்களை கம்பன் காட்டவில்லை. இங்க பெண் கதாபாத்திரங்களை பார்க்கலாம். கைகேயி, மந்தரை, கூனி, சூர்பனகை, இந்த மாதிரியான பெண்களுடைய கதாபாத்திரங்களை பார்க்கும்போது அந்த பண்புகளுக்கு அப்படியே எதிர்மறையா ஆண் கதாபாத்திரங்கள் இருக்கும். ஒரு காப்பியத்துடைய தேவைக்காக பெண் கதாபாத்திரத்தை அப்படி காமிச்சிருந்தாரு, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்படி இவ்வளவு ஏன் அப்படி காமிச்சாருன்னா ஆண் கதாபாத்திரங்கள் அப்படி காட்டவில்லை. அதனால்தான் ஆண் கதாபாத்திரங்கள் பெண் கதாபாத்திரங்களை விட கம்பராமாயணத்தில் மக்கள் மனதில் அதிகப்படியாக மிளிரும்படி இருந்தது. அருணகிரிநாதர் திருப்புகழ் முருகனை பற்றி எழுதிய பாடல் அது. அந்த முருகனை பற்றி அருணகிரிநாதர் தான் எழுதிய பாடலில் கூட எந்த மாதிரியான வரிகளை பதிவு செய்கிறார் என்று பாருங்களேன். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவன முத்திக்கொரு விட்டு குறுபன என ஓடும் முக்கட்பரம்பற்கு சுருதியின் 30 கற்பி திருவரும் 33 வர்க்க தமரரும் அடிப்பேனன்னு சொல்லிட்டு அடுத்த வரிய போடுவார் பாருங்க. 10 தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரி மத்தை போடுவேன்னு போடுவார். 10 தலை தத்த கணைதோடு 10 தலை இருக்கக்கூடிய அந்த ராவணனை தன்னுடைய கணையால அடிச்சானே ராமன். இப்படி கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஆண் கதாபாத்திரங்கள் எந்த அளவிற்கு மக்கள் மனசுல விழுந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு முருகனை பத்தி எழுதப்பட்ட அருணகிரிநாதர் எழுதின திருப்புகள்ல இந்த பாடல் வரிகளை நம்ம பார்க்கலாம். இந்த பாடல் வரிகள் மூலமா இந்த அருணகிரிநாதரோட இந்த திருப்புகள் மூலமா கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஆண் கதாபாத்திரங்கள் எந்த அளவிற்கு மக்கள் மனசுல விழுந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம சுலபமா புரிஞ்சுக்கலாம். இன்னும் உங்களுக்கு நான் கம்பராமாயணத்துக்குள்ள கூட நான் போய் பேசல, வெளியே வந்து பேசுறேனே. கம்பராமாயணத்துக்கு எதிரா ஒரு காப்பியம், ஒரு நூல் எழுதுறாங்க. 20ஆம் நூற்றாண்டுல புலவர் குழந்தை அவர்களால் எழுதப்பட்ட அந்த நூலுக்கு கைகேயி காவியம் என்று பெயர் வைக்கவில்லை, சீதை காவியம் என்று பெயர் வைக்கவில்லை, கூனி காவியம் என்று பெயர் வைக்கவில்லை, சூர்பனகை காவியம் என்று பெயர் வைக்கவில்லை. ஏன் ராவணன் காவியம் என்று பெயர் வைத்தார்கள்? ஏனென்றால் கம்பராமாயண காப்பியத்தில் பெண் கதாபாத்திரங்களை விட ஆண் கதாபாத்திரங்கள் எந்த அளவிற்கு மிளிர்ந்திருந்து காணப்பட்டிருந்தால், ராமாயணத்துக்கு எதிராக எழுதப்பட்ட நூலிலே கூட ஆண் கதாபாத்திரத்தை பெயராக வைத்தார்களே, அப்ப ஆண் கதாபாத்திரங்கள் எந்த அளவிற்கு மிளிர்ந்து காணப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கம்பராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்கு. 6 காண்டத்துல ஏதாவது ஒரு காண்டத்துக்காவது பெண் கதாபாத்திரத்தினுடைய பெயரை கம்பர் வைத்தாரா நடுவரம் அவர்களே? இல்லையே. ஒரே ஒரு காண்டத்துல சுந்தரகாமன் வச்சிருக்காரு. அனுமன் ஆண் கதாபாத்திரத்துக்கு கூடிய அந்த முக்கியத்துவம் கொடுத்துதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். பர்ணசாலிய பெயர்த்தெடுத்து போகும்போதே ஆண் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண் கதாபாத்திரங்களை விட ஆண் கதாபாத்திரங்களை ரொம்ப ஒரு நேர்மறையான பண்பு நலன்களோட கம்பர் அமைச்சிருந்தார். பெண்கள் இழிவா காட்டவும் சொல்லி காட்டல. இது சமண இலக்கியம் கிடையாது. இது காப்பியத்தினுடைய தேவைகளுக்காக பெண்கள் அப்படி காட்டியிருந்தார். சில நல்ல பெண்கள் இருக்காங்க. ஒரு சில பெண் கதாபாத்திரங்களை விட மற்ற எல்லா பெண் கதாபாத்திரங்களும் பாத்தீங்கன்னா ஆண்களினுடைய ஆண் கதாபாத்திரங்களோட பண்பு நலனுக்கு முன்னாடி நிக்க முடியாது. சீதையாவே எடுத்துக்கிட்டுங்க. சீதையா இருந்தாலும் சரி, சில இடத்துல நமக்கு கோபம் வரும் சீதையை படிக்கும் போது. என்ன சீதை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு. இலங்கைக்கு அனுமன் அவ்வளவு கஷ்டப்பட்டு போறான். போற வழியிலே 2 ஆக்கி, அதுவும் பெண் கதாபாத்திரங்கள். கடல் கடந்து போகும்போது
சுரசை அப்படிங்கிற ஒரு அறைக்கு வராங்க, அதையும் சமாளிச்சு, அதுக்கடுத்து அங்காரதாரகை அப்படிங்கிற ஒரு அறைக்கு அதையும் சமாளிச்சு போறாங்க. இப்படி பெண்களை கம்பராமாயணத்துல வரக்கூடிய முக்காவாசி பெண் கதாபாத்திரங்கள் ஒரு இரக்க குணம் இல்லாத அரக்க குணமுடைய சூழ்ச்சி, வஞ்சகம், பொறாமை, பேராசை இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களாகத்தான் இருக்கின்றனர். ஆனால் ஆண் கதாபாத்திரங்களை நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. தசரதனில் ஆரம்பிச்சு வீடனன் வரை இருக்கக்கூடிய எவ்வளவு மனுஷன். கும்பகர்ணனை பாருங்க, வீடனன் பாருங்க, ராவணனோட சகோதரன். கும்பகர்ணன் அவன் 6 மாசம் அவன் பாட்டுக்கு தூங்குவான், யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்காதது. அப்படிப்பட்ட அவ்வளவு வெள்ளந்தியான கதாபாத்திரங்களை ஆண் கதாபாத்திரங்களை கம்பேர் படைச்சிருந்தாரு. அதனாலதான் என்னவோ தெரியல, பெண் கதாபாத்திரங்களை விட ஆண் கதாபாத்திரங்கள் அந்த அளவுக்கு மக்கள் மனசுல இன்றளவும் விழுந்து காணப்படுது. அனுமன் இலங்கைக்கு போறான், போகும்போது சுரசை அப்படிங்கிற ஒரு பெண் அறைக்கு அதையும் சமாளிச்சு, அடுத்து அங்காரதாரகை அப்படிங்கிற ஒரு அறைக்கு அதையும் சமாளிச்சு, வாய்க்குள்ள போய் வயிற்றை கிழிச்சு வெளியே போய் ஒரு வழியா அவ்வளவு கஷ்டப்பட்டு சீதையை கண்டுபிடிச்சு அசோகவனத்துல போய் சீதையை போய் பார்த்து வாமா வாங்க போயிடலாம் அப்படின்னு சொன்னா சீதை என்ன சொல்லணும்? நான் வரல, ராமன் கூட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லணும். ஏய், உனக்கும் ராவணனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ராவணன் எப்படிப்பட்டவன், எவ்வளவு அரக்க மாதிரி, அவன் கூட போய் கேட்டு அனுமனை ஒப்பிட்டு பேசலாமா? அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது நான் உன் கூட வந்தேன் அப்படின்னா அது ராமனோட வீரத்துக்கு இழுக்கு அப்படின்னு. இதுவாச்சு பரவாயில்ல, லட்சுமணே ராமனே போயிட்டான், ராமன் வனவாசம் போன பின்னாடி இந்த ராசசோகத்தை நாமையே அனுபவிக்கணும்னு சொல்லி ராமன் கூட லட்சுமணன் விரைந்து காட்டுக்கு வனவாசம் ராமன் கூட சேர்ந்து போனான். தன்னுடைய சுகத்துக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு ராமனுக்காக, தன் அண்ணனுக்காக போனான். அப்படிப்பட்ட லட்சுமண ஒழுங்கா பேசணும்ல, அப்பவும் சீதை கொந்தளிச்சுதான் பண்ணுவாங்க. அது மாயமான், அது பொன்மான் கிடையாது, அது மாயமான், அதுக்கு பின்னாடி போகாதீங்கன்னு படிச்சு சொல்லுவான் லட்சுமணன். ஆனா கேட்க மாட்டான். ராமன் வேற அழி இல்ல, மனைவி சொல்லிட்டாங்கல்ல, அந்த காலத்திலேயே மனைவிக்கு பயந்துருக்காங்க போல. கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமனும் பொய்மான பிடிக்கிறதுக்காக போவான். மாரிசனவே ராவணனோட சகோதரன், அவன் அம்பு பட்டு கண்டுபிடிச்சு ராமன் என்ன பண்ணிடுறான், அதை தாக்கிடுறான். அப்படி இறக்குறப்போல கடைசியில என்ன பண்றான், லட்சுமணனுடைய கவனத்தை திசை திருப்பி சீதையை ராவணன் மூலமா கைப்பற்றுறதுக்காக என்ன பண்ணா, ராமனுடைய குரல்ல சீதா லட்சுமணா அப்படின்னு சொல்லி கத்துறான். கத்துன உடனே என்ன ஆகுது, சீதைக்கு பயம். இன்னும் நீ போ அப்படின்னு சொல்லி லட்சுமணன் சொல்றாங்க சீதை. அதுக்கு லட்சுமணன் சொல்றான், ராமனை அழிக்கக்கூடிய அவ்வளவு பெரிய வீரன் இங்க யாரும் இல்ல, அவனுக்கு ஒண்ணும் கிடையாது, அப்படி ஒண்ணும் நடக்கல, இது ஏதோ ஒரு சூழ்ச்சி, அதனால உனக்கு நான் காவலா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருப்பான். அதுக்கு சீதை என்ன சொன்னாங்க, ஒரு நாள் பல நாள் கூட உயிரை தருவாங்க, ஆனா நீ உடன் பிறந்துட்டு இப்படி இருக்கே, ஒழுங்கா போறியா இல்ல இங்கே தீ குளிச்சு சாகவா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாம பேசி எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமான ஒரு காரணமா சீதை இருக்காங்க. அப்படின்னு லட்சுமணன் போயிருக்க மாட்டான், மேல சடாயு காவலுக்கு இருக்கா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் போனா லட்சுமணன். அப்படி அந்த சடாயுவையும் கொண்டுட்டு ராமன் என்ன பண்ணி கொண்டு போட்டுட்டு சீதை எடுத்துட்டு போயிடும். இந்த அளவுக்கு பெண் கதாபாத்திரங்கள் இருக்கு. ஆனா ஆண் கதாபாத்திரங்கள் அப்படிங்க பார்க்க முடியாது. கடைசி வாலியா இருந்தா கூட சாகும்போது மனம் திருந்தி மன்னிப்பு கேட்க இறந்தான். எல்லா கதாபாத்திரங்களும், தசரதன் எடுத்துக்கங்க, எடுத்தவன் தசரதனுக்கு பிள்ளைகளே கிடையாது, வேள்வியெல்லாம் பண்ணி யாகமெல்லாம் வளர்த்து அப்புறம்தான் பிள்ளையெல்லாம் பிறக்கிறாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு 2 நாள் கழிச்சு பிறந்த பிள்ளைகளோட பிரிஞ்சு காட்டுக்கு போன்னு சொல்லி வரம் கொடுத்தான். அப்படிப்பட்ட கொடுத்த வாய்மைக்காக இருந்தவங்க ஆண் கதாபாத்திரங்கள். பெண் கதாபாத்திரங்கள்ல அதை எதையும் நீங்க பார்க்க முடியாது. ஒரு சில கதாபாத்திரங்கள்னா இருக்கலாம், ஆனா ஆண் கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் மக்கள் மனதில் விழுறுபடி இருந்தது. நிறைவுபதிக்கு வரலாம். சரி, நேரம் கருதி சுருக்கமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். எப்படி ஆண் கதாபாத்திரங்கள் எந்த அளவுக்கு மிளிர்ந்தார்கள் என்ற பற்றி நான் சொல்லி இதோட முடிச்சிடுறேன். தசரதன் இருந்தானே, தன்னுடைய வாய்மையாலும் வரத்தினாலும் மக்கள் மனதில் மிளிர்ந்தான் தசரதன் என்ற ஆண் கதாபாத்திரம். ராமன் என்ற ஆண் கதாபாத்திரம் அருளினாலும் அன்பினாலும்
ஆற்றலினாலும் மக்கள் மனதில் நிலைத்து நின்றார், மிகிழ்ந்தார். லக்குவனும் பரதனும் சத்துருகனும் சகோதர நேசத்தால் மக்கள் மனதில் மிளிர்ந்தார்கள். இப்பவும் அண்ணன் தம்பி பிறந்தாங்கன்னா அச்சமே பரதன்னு சொல்லி ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா உங்களுடைய சகோதர பாசம் இந்த அளவுக்கு இன்றைக்கும் மக்களுடைய மனசுல மிளிர்ந்து இருக்குங்கிற காரணத்துக்காகதான். நட்பால மிளிர்ந்தவங்க யாருன்னா குகனும் சுக்ரீவன் நட்பால மக்கள் மனதில மிளிர்ந்தாங்க. யாகத்தால ராமன் கிட்ட போய் சண்டை போட்டு சீதையெல்லாம் மீட்டெல்லாம் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் ராவணன் கிட்ட சண்டை போட்டு தன்னோட உயிரை விட்டானே சடாயு. தன்னுடைய தியாகத்தினால மக்கள் மனதில் மிளிர்ந்தான் சடாயு என்ற ஆண் கதாபாத்திரம். தன்னுடைய முன் அறிவாலும் பார்த்தவங்களே இவங்க யாரு, எப்படி நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற கணிக்கக்கூடிய அந்த நுண்ண அறிவு இன்னைக்கு நமக்கு இருக்கும். அது அனுமன் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம். அந்த நுண்ண அறிவு, பேராற்றல், அந்த வலிமை, இதனால் மக்கள் மனதில் விழுந்தவன் அனுமன். நியாயத்தால், நியாய உணர்வால், அறத்தால் மக்களிடையே மிளிர்ந்தவன் வீடனன். இப்படி ஆண் கதாபாத்திரங்கள் தங்களுடைய நல்ல குணங்களால் மிளிர்ந்தார்கள். பெண் கதாபாத்திரங்கள் எப்படி மிளிர்ந்தார்கள்? தங்களுடைய சூழ்ச்சியால் மிளிர்ந்தார்கள். அவரே சொல்றாரு, வஞ்சமென நஞ்ச மகள், அவர் விஷம்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு மேல எப்படி இன்னமும் இதை போய் நம்ம மக்கள் எப்படி நம்ம மிளிர முடியும்? அதனால கம்பராமாயணத்துல ஆண் கதாபாத்திரங்கள் ரொம்ப மிளிர்ந்து காணப்படக்கூடிய ஆண் கதாபாத்திரங்களுக்கு தீர்ப்பு அளிக்குமாறு அன்போடு எங்கள் அணியினர் சார்பாகவும் கம்பெனியின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நல்லதொரு வாய்ப்பு அளித்த முத்தமிழ் மாமன்றத்திற்கும் உரையை அனைவரும் கேட்டு தந்த அனைவருக்கும் நான் அன்பார்ந்த நன்றி. மிக சிறப்பு. பேராசிரியர் அவருக்கே உரிய பாணியில பேசியிருக்கிறாரு. அதாவது கம்பராமாயணத்துல முற்றிலும் ஆண் கதாபாத்திரங்கள் மிகவும் வல்லவமை படுத்தவர்கள், மிகவும் சிறந்தவர்கள். யாருமே நல்லவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அனைவருமே நல்லவங்க தான். கிட்டத்தட்ட பெண்கள் சீதையை கூட குற்றம் சொல்லிட்டாரு. சீதையை கூட லட்சுமணனை திட்டாரு. அப்ப சீதையும் ஒரு குற்றவாளி கொண்டு ஏத்திட்டாரு. அடுத்து அனுமனையும் சீதை சத்தம் போட்டாரு. கஷ்டப்பட்டு மிகவும் துன்பப்பட்டு சீதையை அழைத்து வர போனா, கடல் தாண்டி போனா, பல்வேறு அரக்கியல் எல்லாம் சோதிச்சு இலங்கைக்கே தீ வச்சு இலங்கைக்கு சீதை இருக்கும் அசோகனுக்கு போனா, சீதை கேட்டாலே ஒரு கேள்வி, ராவணனை போல வந்திருக்க, நீ ராவணனா என்று அனுமனை பார்த்து கேட்டாலே. மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. சீதையை இதுவரைக்கும் சீதையை எவரும் குற்றம் சொன்னதில்லை. தற்பொழுது ஒரு பேராசிரியர் சீதையை இங்க குற்றவாளி கொண்டு ஏற்றிருக்கிறார். அப்ப பெண்கள் கதாபாத்திரம் இந்த கம்பராமாயணத்தை பொறுத்தவரை விட சீதையோட குற்றவாளி தான் என்று சொல்லியிருக்கிறாரு. எங்கள் ஆண்கள் கதாபாத்திரம் அனைவரும் மிக பெரிய அளவுல மக்கள் மனதில் மிளிர்கிறது. ஆனால் பெண்கள் கதாபாத்திரம் மக்கள் மனதில் மிளிரவில்லை. ஆண்கள் மொத்தமா சொல்ல போனா ஜடாயு, அனுமன், நட்புகளுக்குரிய கதாபாத்திரங்கள் குகன், இவர்கள் அனைத்தும் மக்கள் மனதில் பெரிதும் மிளிர்கிறது என்று நான் இங்கே சொல்லியிருக்கிறார். அவருக்கு பாலா அவர்களுக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது ஆசிரியை கலைச்செல்வி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். IAS அகாடமி பயிற்றுனராக விளங்கக்கூடியவர் ஆசிரியர் கலைச்செல்வி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கலைச்செல்வி வணக்கம். வணக்கம், தொடரலாம். சிறப்பு. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற திருமூலரின் வாக்கினை கூறி என் வாதத்தை துவங்குகிறேன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம். ரொம்ப சிறப்பா பேசிட்டு போனாங்க. எங்க எதிர் அணியினர் ரொம்ப அருமையா பேசினாங்க. எப்படின்னா சீதை குற்றவாளி சொல்லியிருக்காங்க, சீதை குற்றவாளி எல்லாமே ஒரு மேல் பூச்சு பூசி பூசி பேசி பேசி ஏங்க இப்படி அப்படிலாம் ஒண்ணும் இல்லவே இல்லைங்க. இப்ப பாருங்க, இப்ப இவர் பாலா என்ன சொன்னாருன்னா, பாலா முதல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ராஜா அண்ணா சொல்றேன். பாலா தமிழ் சூழலுக்கு ஏத்த மாதிரி எழுதியிருக்கிறாரு எங்க கம்பர். திருப்புகழ் ஏன் பாலா பாண்டீங்க? பேர் வந்துட்டாலே சரியா? சந்தனைய மிக்க திருப்புகளை அழகா பாடினீங்க, ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள். கடைசி ராவண காவியம் பத்தி சொன்னீங்களே, பேர் வச்சுட்டா நீங்க புகழ் அடைஞ்சிட்டீங்களா? எங்க எப்பவாவது புதுமை பித்தன் படிச்சிருக்கிறீங்களா? சாப விமோச்சனம் உங்களை போட்டு அடிச்சு நொறுக்கி இருக்காருங்க. சாப விமோச்சனத்துல
அகலிகை கடைசியா சாப விமோசனம் பெற்றவள் அகலிகை. ஆனா சீத்தைய தீக்குளிக்க சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக அகலிகை மீண்டும் கல்லானால் எழுதியிருப்பாருங்க. நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் பாலா, கண்டிப்பா அதை படிச்சிருப்பீங்க பேராசிரியர். ராவண காவியம் பேர் வச்சதுனாலயே ராவணன் தான் பெருசா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களை அடிச்சு நோக்குறதுக்கு அடுத்த ஆள் இருக்கு. இப்ப ராஜா அண்ணாவுக்கு வரேன். ராஜா அண்ணா எனக்கு ரொம்ப அருமையான ஒரு கருத்து எடுத்து கொடுத்தாரு. எதிர்மறை கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எதிர்மறை கதாபாத்திரங்கள் தாங்க மக்கள் மனசுல நிக்கும். நீங்க எவ்வளவு எடுத்து பாருங்க. ஒரு சாதாரணமா 3 மணி நேர திரைப்படம்ங்க, அங்க மிக சிறப்பா ஒரு பேராற்றலோட ஒரு சாமி படம் மாதிரி, கில்லி படம் மாதிரி இருக்கிற ஒரு வில்லன்கள் தோன்றும் பொழுதுதான் அந்த படமே வெற்றி வகை சூடுதுங்க. இப்ப கூட கில்லின்னு நினைச்சு பாருங்க, பிரகாஷ்ராஜ் பேசுற வசனம் தாங்க நமக்கு நினைவு வரும், அவர் முகம் தாங்க வரும். அந்த போக்கு தாங்க மக்கள் மனசுல அதிகமா நிக்குது. நான் எடுத்துட்டு வந்த 3 எதிர்மறை கதாபாத்திரம், பெண் கதாபாத்திரம் யாருன்னா, ஒண்ணு கூனி, மந்தரை என்ற கூனி, அடுத்து நம்பாளு கைகை, அடுத்ததா சூர்பனகை. 3 பேரை வச்சு உங்களை அடிச்சு நொறுக்குறேன் பாருங்க. சரி, அடுத்து அது வர ஸ்னேகா பேசுனாங்க, சடாயு திசை காட்டினதுனால நாங்க பெரிய ஆளு. எப்படிங்க திசை காட்டினா பெரிய ஆளு? என்ன காரணம் எல்லாம் எடுத்துட்டு வர்றீங்க? பேர் வைக்கிறாங்க. இந்த உலகத்துல எந்த பக்கம் திசை, எந்த திசையில போனாங்கன்னு தெரியாது இல்லையா? அதுக்காக இந்த திசையில தான் போனாங்க, அந்த திசை முக்கியம். அதனால நாங்க பெரிய ஆளு. வேற திசையில 4 பக்கத்துல போயிட்டே சீதையை பார்க்க முடியாதுல்ல. அதுக்காக கம்பனே ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க, வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால். ஆமாங்க, வன்மை இல்லை, கொடையே இல்லைங்க அந்த நாட்டுல. ஏன் கொடையே இல்ல? வறுமையே இல்லைங்க. அங்க தனித்துவமாவே தெரியல. உங்க ஆட்கள் தனித்துவமா தெரியுறாங்க. தனித்துவமா தெரியறதுக்கு காரணம் யாருங்க? எங்க ஆட்கள் அப்படி புதுசா மிளிர்றதுனாலதாங்க நீங்க தனித்துவமாவே தெரியுறீங்க. அந்த விஷயத்தையே மறந்துட்டு தனித்துவமா தெரியுறோம் நாங்க தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க தனித்துவமா தெரியணும்னா நாங்க தாங்க சுடர் விளக்கா எரிய வேண்டியது இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அகல் விளக்கு ஏற்றி வச்சிருப்பாங்க, அதுக்கு அடியில ஒரு சிறு இருள் இருக்கும். அந்த இருளா இருந்து நாங்க அந்த விளக்கை எரிய வச்சுட்டு இருக்கோங்க. மக்கள் மனசுல அழகா நம்ம காரைக்குடி கிருஷ்ணா அக்கா சொன்னாங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க. கைகை இயக்குனர், சிறப்பான இயக்குனருங்க, சிறப்பான தேர்வு பண்ணி அந்த சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொன்னு சரியான கூனி. இவன் எப்ப எங்க காடு மேடெல்லாம் பேசுதுங்க இதே சொல்லாடல. அது எப்படி பரவி இருக்கிறது? மக்களிடம் எவ்வாறு பெயர் பரவி இருக்கிறது, அதை வைத்துதான் மிளிர்வது அப்படிங்கிற சொல்லிக்கே நம்ம பொருள் கொள்ளலாங்க. இப்ப 3 மணி நேர படத்துக்கே நமக்கு இப்படி ஒரு வில்லன் தேவைப்படுது. அடுத்து கூனி, கூனிய கூனி சொல்றாங்க ஒரு காட்சி. அரசரில் பிறந்து, கைகையை சொல்லி கொடுக்குறான், அரசரில் பிறந்து அரசரில் வளர்ந்து அரசரில் புகுந்து பேரரசியான நீ உரை செய்ய கேட்கலை உணர்தியோங்கிறான். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு அழுத்தி சொல்லி 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 அவ அந்த இடத்துல திசை திருப்பல அப்படின்னா எப்படிங்க கம்பராமாயணம் உருவாயிருக்கும்? கைகை அந்த இடத்துல கேட்கலன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படிங்க உருவாயிருக்கும்? ஒவ்வொரு உங்க கதாபாத்திரத்தை திசை திருப்பி ஒவ்வொரு டைரக்ஷன் மாத்தி மாத்தி கொண்டு போனது எங்க பெண் கதாபாத்திரங்கள் தாங்க. கைகை சொல்றா, ஏற்கனவே அம்மா சொல்லிட்டாங்க, வரங்கள் 2 1 என் பையன் நாடாள்றது, சீதையோட கேள்வன் காடு ஆள்வது, வனம் புகுவது. 2 வரம் கேட்டோம்லங்க. நீ அரசன் என்ன செய்யணும்? உங்க ஆண் கதாபாத்திரம் என்னங்க செஞ்சிருக்கணும்? அதெல்லாம் தர முடியாது, நாட்டு மக்கள் தான் எனக்கு பெருசு, அதெல்லாம் உன் வரத்தை நான் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒரு நல்ல அரசன் தேவையான பொழுது சிறப்பான முடிவு எடுக்கலாம் அப்படிங்கறது அரசு நீதிங்க, அறங்க.
அந்த இடத்துல எடுக்கலங்க உங்கால ஆண் கதாபாத்திரம் கால்ல விழுறாரு. அதே எங்கால அறம் தான் சொல்லுது, அதே அறம் தான் சொல்லுது, கொடுத்த வரத்தை, கொடுத்த வாக்கினை காப்பாற்ற வேண்டும் என்று அதே அறம் சொல்கிறது. அரசன் நாடகம் வாக்கை தவறுவது. நடுவர் அவர்களே, நாடா வீடா? ஒரு நகர், ஒரு தெருவு நல்லா இருக்கணும்னா ஒரு ஆள் காலியாகலாம், ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா ஒரு தெரு காலியாகலாம், ஒரு நாடே நல்லா இருக்குன்னா ஒரு ஊரே காலியாகலாம்னு ஒரு சொல்லாடல் இருக்கு இல்லையா உங்களுக்கு? கையிலேயே காலியாகலாம் தவறு இல்ல, கையிலேயே காலியாகலாம் தவறு இல்ல. காலி பண்ணல, உடனே காட்டுக்கு போ. சரி, காட்டுக்கு போறப்ப சீத்தை கூட வர்றாங்க. கூட வர்றேன்னு சொன்னா சொல்லியிருக்கலாம்ல, இவர் நம்ம ராமன் சொல்லியிருக்கலாம்ல, எப்ப வராதப்பா, அங்க விலங்கினங்கள் எல்லாம் இருக்கும், ஒண்ணு பாதுகாக்க முடியாது சொல்லல. உங்க ஆண் சொல்லலங்க. கூட்டிட்டு போனாரு. அங்க ஒருத்தி இருந்தா நம்பாளு, யாரு? சூர்பனகை. அடிச்சு கிளப்புறாங்க. எப்படி தெரியுமா? அவ அவ்வளவு அழகி, இவ்வளவு அழகி, இவளே அழகுன்னு சொல்லியிருக்காரு கம்பர். இதுக்கு முன்னால ஒரு பாட்டு சொன்னாங்க நம்ம கிருஷ்ணாக்கா கூட. அவ பேர் அழகி. இவ சொல்றா போய் அங்க யாருக்கிட்ட? ராவணன் கிட்ட. அவ அப்படி அழகு, இப்படி அழகு, உங்களை பார்க்காமையே, கண்ணால பார்க்காமலே காணாமலே காதல், காணாமலே காதல். எப்படிங்க உங்க ஆண் வர்க்கம் அப்படியே மறந்துடுவீங்களா? என்ன நடந்ததுன்னு முன்னால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. ஏற்கனவே சூர்பனகையோட கணவனை ராவணன் கொண்டிருப்பான். எப்ப 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 நீங்கள் பார்த்துட்டே இருக்காங்க, சீத்தையை பார்த்துடுறான். அப்பதான் இதுதான் நல்ல தருணம், இவன் திறமையானவன் தான் ராமன், இவனை தொடர்புபடுத்தி விடுவோம்னு சொல்லிட்டு அங்க போய் சொல்றா ராவணன் கிட்ட. சீத்தையோட அழக வர்ணிக்கிறான். அவ்வளவு வர்ணிச்சது எதுக்கு தெரியுமா? கணவனை கொன்ற ராவணனை கொல்வது ஒற்றை நோக்கம் தாங்க. நீங்க சொல்லுவீங்க ராமன் வேணும், அதெல்லாம் இல்லைங்க. அவளுக்கு என் கணவனை கொன்றவன் யாரு? ராவணன். அவனை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க சூர்பனகை. கதையின் மொத்த திருப்பத்தையும் அள்ளி தட்டி எல்லார் கவனத்தையும் ஈர்த்தவ சூர்பனகைங்க. கம்பர் சொல்றாரு, நீல மாமணி நிருதர் வேந்தனை, நிருதர் அரக்கர் குல வேந்தனை மூல நாசம் பெற முடிக்கும் மொயம்பினால், மேலை நாள் உயிரோடும் பிறந்து தான் வாழும் விளை காலம் ஓர்ந்து உடன் உரை கடிய நோயனால் அப்படின்னு சொல்றாரு சூர்பனகை. எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு எதிர்மறை கதாபாத்திரம் பாருங்க எங்காலு. அவ்வளவு பெரிய ஆளை நீ பக்கத்துல தானே வச்சிருக்க. ஆண் கதாபாத்திரம் ராவணன் கூடவே தானே வச்சிருக்காரு. அவ என்ன நோக்கத்தோட சொல்றா அப்படிங்கறதே தெரியலங்க இவருக்கு, உங்க ஆண் கதாபாத்திரத்துக்கு. தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்துன்னு நம்ம வள்ளுவ பேராசன் சொல்லி தந்தாரே, அத உங்களுக்கு தெரியலையா? சரிங்க, ஒரு அண்ணனா அவருக்கு தெரியலைங்க, பாசத்தால அவருக்கு அது புரியல. ஒரு மன்னனா அவருக்கு தெரிய வேண்டியது என்னங்க? தெரிய வேண்டியது என்ன? மற்றொரு ஒற்றினால் ஒற்றி கொள்ளல், அது நல்ல மன்னனோட அழகுங்க. நம்ம வள்ளுவர் அடிச்சு சொல்லி தர்றாருங்க. அது எங்கங்க தெரியாம போச்சு உங்களுக்கு? தெரியாம கண்மூடித்தனமா காதெல்லாம் எடுத்துட்டு வர்றாராம். இந்த இத்தனை போக்குகளுக்கும் காரணம் யாருங்க? எங்க பெண் கதாபாத்திரம். ராஜா சொன்னாரு, ஒரு விஷயம் சொன்னாரு. சூரியன், ராமன் வந்து சூரியன் மாதிரி. சரிங்க, சூரியன் மாதிரி இடையில நடுவுலயே இருக்கட்டும். உங்க ஆளுகள்லாம் சுத்தி வாங்க, நம்ம எல்லா பெண் கதாபாத்திரத்தையும் ஒழிச்சிடலாம், எல்லாரும் எடுத்துடலாம் கம்பராமாயணத்துல இருந்து. நீங்களா சுத்தி கும்மி அடிக்க வேண்டியதாங்க. சூரியன் யாரு எந்த நிகழ்வும் நடக்க போறதில்லை, அவங்கவுங்க ஆட்சி செய்வாங்க, சிறப்பா இருப்பாங்க, அவ்வளவுதான். எப்பவாவது கம்பராமாயணம் பேசப்பட்டிருக்குமா இது வரைக்கும்? கம்பன் அப்படின்னு எடுத்தாலே அவ்வளவு ஆனந்தமான சுவையான பல காட்சிகள் இருக்கு. ராமனோட அழகை பத்தி ஏகப்பட்டது சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? எங்க பெண் கதாபாத்திரம் தான். கண்டிப்பா. இறுதியா ஒண்ணு சொல்றேங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், குகேஷ் தொம்மராஜு யாருங்க அவரு? நம்ம சதுரங்க வேட்டை நான் சொன்னேன், சதுரங்க ஆட்டத்துல முதல் ஆளா சாம்பியன் பட்டம் வாங்கினவருங்க குகேஷ் தொம்மராஜு. இப்போ அவர் விளையாடுறாரு, விளையாட எதிராளி அப்படியே சாச்சுறான். கடைசி நகர்த்தும் போது அப்படியே எதிராளியே சாஞ்சிடறான். அவ்வளவு சிறப்பா விளையாடுறாருங்க.
அவரு யானையை நகர்த்துறாரு, ஆஹ் குதிரையை நகர்த்துறாரு, ராணியை நகர்த்துறாரு. இந்த நகர்த்தின சதுரங்க காய்கள் எல்லாம் அங்க பேர் வாங்குச்சு. நகர்த்தினவன் யாரு? குகேஷ் சோமராஜ் தாங்க இன்னைக்கு நம்ம மனசுல மாறாம நிக்கிறவரு. இந்த காய்கள், சதுரங்க காய்கள்னு நான் சுட்டி காட்டின அத்தனையும் உங்க ஆண் கதாபாத்திரங்க. உங்க ஆண் கதாபாத்திரத்தை நாங்க வச்சு வச்சு விளையாண்டோங்க. யாரு? நம்ம கைகை விளையாண்ட கதாபாத்திரம் யாருங்க? தசரதன். சீத்தை விளையாண்ட கதாபாத்திரம் ராமன். நம்ம சூர்பனகை வச்சு விளையாண்டது ராவணன். எல்லா இடத்துலயும் வச்சு விளையாண்டி தகர்த்து எரிஞ்சவங்க, பேர் வாங்கினது நாங்கங்க. அப்புறம் எங்க நீங்க சொல்லுவீங்க ஆண் கதாபாத்திரம் தான் மிளிருது, ஆண் கதாபாத்திரம் தான் மிளிருது. எங்க ஒரு பாயிண்ட் சொல்லிருங்க பாக்கலாம். ஜெயிச்சவங்க தாங்க, ஜெயிச்சவங்க தான் மனசுல நிப்பாங்க. கூட நகர்த்தினவங்க விளையாண்டவங்க மனசுல நிக்கிறதே இல்லைங்க. அதனால ரொம்ப அருமையா கம்பராமாயணத்துல பெரிதும் மிளிர்வது பெண் கதாபாத்திரங்களே அப்படிங்கிற ஒரு தீர்ப்பத்தான் நடுவர் அவர்கள் வழங்கணும்னு கேட்டுக்கிட்டு என் உரையை முடிக்கிறேன், நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. அடமலை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி இருந்தது. நிறைய கருத்து இங்க சொன்னார். சதுரங்க வேட்டையை பத்தி சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். இங்க பெண் கதாபாத்திரம் சீதை ராமனை வந்து ஒரு காயாக நகர்த்தினார், கைகையை தசரதனை நகர்த்தினார், சூர்பனகை ராவணனை காயாக நகர்த்தினார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பெண்கள் தான் வந்து அனைத்திற்கும் இங்க வந்து ஒரு உந்து சக்தியாக இருந்தார். அவர்கள் இல்லை என்றால், இந்த பாத்திரங்கள் இல்லை என்றால் ஆண்கள் பாத்திரம் வந்து கிடையாது. மக்கள் மனசுல பெண் கதாபாத்திரம் தான் நிறைஞ்சு நிக்குது என்று சொன்னார். மிக சிறப்பான ஒரு உரை வழங்கினார். ஆசிரியர் IAS அகாடமி பயிற்றுனராக இருக்கக்கூடிய தோழி கலைச்செல்வி அவர்களுக்கு வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு பகுதிக்கு நம்ம வந்து விட்டோம். மிக சரியாக, மிக விரைவில் நம்ம ஒரு தீர்ப்பு சிந்திக்கலாம். இப்ப அதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் சொல்வது உண்டு, ஒரு நிகழ்வு சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் அதற்கு காரணம் பேச்சாளர்கள் பெரிசா இல்ல ஏற்பாட்டாளர்கள் பெரிசா என்று கேட்டால் நிச்சயமாக ரசிகர்களாகிய உங்களால் மட்டுமே தான் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமையும். எங்களுக்கு எப்பொழுதும் பல்வேறு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து நிறைய தொடர்பு கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வந்து நிறைய பகிர்ந்து கொண்டு தமிழ் சுயஞர் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள், நட்புக்கள் அத்தனை பேரும் வந்து ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து வருகிறீர்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் தமிழனை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய திருப்புக்குள்ள நம்ம போயிடலாம். இப்ப 2 அணிகளை பேசினார்கள் இல்லையா? ஆண் கதாபாத்திரத்தை பத்தி, பெண் கதாபாத்திரத்தை பத்தி மிக அற்புதமாக பேச்சாளர் பேசினார்கள். சாதாரணமான தலைப்பு என்றால் யாவரும் எளிதாக பேசிவிடலாம். இது ராமாயணத்துல ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு. அத்தனையும் கிட்டத்தட்ட அவர்கள் பேசியது ஒரு முழு புத்தகத்தை படித்து இங்கே நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார். இந்த பாத்திரத்தை பேச வேண்டும் என்றால் முழுமையாக அனைத்து, அதாவது கவர் டு கவர் என்று சொல்வார்கள், முதல் பக்கத்திலிருந்து இறுதி பக்கம் வரைக்கும் அந்த கருத்துக்களை உள்வாங்கினால் மட்டுமே, அதை ஆழ்ந்து நோக்கினால் மட்டுமே பேச்சு வரும். அப்ப மிக அற்புதமாக அனைத்து பேச்சாளர்களும் அந்த அணிக்கு, அதாவது அந்த தலைப்பிற்கு தகுந்தவாறு, எல்லளவு கூட தலைப்பை விட்டு வெளியில் செல்லாமல் அற்புதமாக அவரவருக்கு அணிக்கு தகுந்தவாறு வாதத்தை இங்க வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் வழங்கியிருப்பதை நாம் சிந்திக்கலாம். இப்ப ராமன் எடுத்துக்கொண்டார். ராமன் என்றால் நமக்கு என்ன தோன்றும் அப்படின்னா, அவங்க பேச்சாளர் சொன்ன மாதிரி ஒரு வில்லு, ஒரு இல்லு, ஒரு சொல், இதுதான் ராமன். அவருடைய பண்பு, அறம், இது ராமன். இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தசரதன், அவரு ராவணனுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர். அதை விட ராவணன் பார்த்தா, ராமன் அம்மா, அதாவது விடிஞ்சா பட்டாபிஷேகம், அந்த பட்டாபிஷேகம் ராஜா பதவியில அமர போகும்போது திடீர்னு பதவி மாறிது. எப்படி மாறுது அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி அம்மா என்ன சொல்றா, ஆழிசூழ் உலகமெல்லாம் என் பரதனே ஆள, நீ போய் தாளிரின் சடைகள் தாங்கி தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூனி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா வன்றியமிடன் அரசர். அப்பா சொல்லிட்டாரு, நீ காட்டுக்கு போ, என் மகன் நாட்டாளட்டும் அப்படி சொல்லிட்டாரு. அதனால என் மகன் பரதன் தான் நாட்டாள போறான். அந்த நொடி பொழுதுல ராமனுடைய மனதில்,
அதாவது அந்த வாசகம் படிக்கும் பொழுது அந்த ராமனுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சாதாரணமாக அந்த பதவி என்ன நான் ஆண்டா என்ன, நாட்டை வந்து நான் ஆண்டால் என்ன, என்னுடைய தம்பி ஆண்டால் என்ன. பாருங்க, தம்பி மீது இங்க ஒரு பாசம் வெளிப்படுது. அதை விட அப்பாவுக்கு வார்த்தை, அப்பா இன்றைக்குள்ள குழந்தைகள் இந்த ஒரு 12ஆம் வகுப்பு, ஒரு 10ஆம் வகுப்பு ஒரு பசங்களை இன்னைக்கு எடுத்துக்கிறோம். இன்னைக்கு மேற்கோள் காட்டினா அந்த பிள்ளைங்க எல்லாம் இந்த ராமாயணத்தை கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா தந்தையின் சொல்லே வந்து தட்டாத ஒரு பிள்ளைகளாக ராமன் இருந்தான். தந்தை சொல் தட்டாத ஒரு பிள்ளை, தந்தை சொல்லை காப்பாற்றிய ஒரு பிள்ளை. இன்றைக்கு அப்பா ஏண்டா சாப்பிடலையா, சாப்பாடாது நீ சாப்பிடு, இல்ல நாய்க்கு போடு, பைக் வாங்கி கொடுக்கலையா நீ எல்லாம் ஒரு அப்பனா, இப்படி நிறைய ஒரு வார்த்தைகள் இந்த சூழல் இருக்கு. ஆனா ராமன் என்ற ஒரு பாத்திரத்தை படிக்கும் பொழுது ராவனை போன்று ஒரு பிள்ளைகள் வளர வேண்டும், அதை மிக சிறப்பாக உருவாக்க வேண்டும். அதற்கு காரணம் யாரு? தசரதன் வந்து நல்லவர்கள் அல்ல. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம இவரே சொல்லியிருப்பாரு, விஸ்வாமித்திரரே சொல்லியிருப்பாரு, தசரதன் மைந்தன் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல எங்க சொல்லுவார் அப்படின்னா ஜனக மகாராஜா சொல்லுவாரு. ஜனகன் வந்து யோசிப்பாரு, ஐயோ தசரத மகனா, தசரதன் எப்பேற்பட்டவன் தெரியும், 60,000 மனைவியை கட்டியவர், அவன் பிள்ளை இவன் எப்படி இருப்பான் என்று அவர் வித்தியாசமாக சிந்திக்க கூடாது என்பதற்காக இவனை வளர்த்தது வசிஷ்டர் என்று சொல்லும். அப்ப மிக சிறந்த ஒரு தர்மத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு ராமன். இந்த இடத்துல நமக்கு என்ன தோன்றுது என்றால், ராமன் இவ்வளவு நல்லவனாக அந்த பாத்திரத்தை நமக்கு காட்டியிருப்பார். சாதாரண வீட்டுல, நல்லவங்க வீட்டுல ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக இருப்பது தவறு இல்லைங்க. ஒரு அப்பா இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சிறந்த மகன் வளர்வது என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி, ஒரு பாத்திரமாக இங்க நம் ராமனை பார்க்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா, அவர் கூட காட்டுக்கு போன்னு சொல்லும் பொழுது கூட வந்து சீதை, இப்ப சீதையை எப்படி திருமணம் முடித்தார் என்றால், அந்த ராமனின் பாத்திரம் எப்படி பார்த்தது, அந்த ஜனக மகாராஜா அந்த இடத்துல மிதலை நகர்ல அந்த மாநகர் முழுவதுமே கிட்டத்தட்ட ராமனை வியப்பாக பார்க்கிறது. ஏன்னா சிவதனுசுவை யாராலும் வளைக்க முடியாது. எத்தனையோ ராஜாக்கள் வந்து சுயவரம் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது யாராலும் அந்த சுண்டு விரல் கூட வந்து அந்த சிவதனுசில் பட இயலவில்லை. அப்பேற்பட்ட சிவதனுசுவை கம்பர் அழகாக வெடித்திருப்பார். மக்கள் எல்லாம் எளிதா வந்து ராமர் வந்து எடுத்து அம்பு வைத்து அந்த உடைச்சிட்டார் என்று. தடுத்து இமையால் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நாட்டியது வைத்ததும் யாரும் அறிந்தனர், கையால் எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர். அற்புதமா சொல்லிப்பார். ராமர் வந்து எடுத்ததாதான் பார்த்தாங்க மக்கள், ஆனா அது ஒடிச்சத கனப்பொழுதுல ஒடிச்சிட்டாரு. அப்ப அந்த இடத்துல இப்பேற்பட்ட வீரனாக ராமரை பார்க்கிறார்கள் மக்கள். வாசிக்கும் பொழுது ராமரின் வீரம் அங்கே புலப்படுகிறது. சரி, அப்படியே வாங்க, காட்டுக்கு வந்தாச்சு. அப்பாவுக்காக ராமர் வந்து காட்டுக்கு வந்தாச்சு. வரும் பொழுது நட்பாகிய ஒரு குகன் வந்து தன்னுடைய நண்பனுக்காக, பாரா நண்பன் இல்லையா, பார்க்காமலே நட்பு கொண்டவன் குகன், ராமன் வர்றான்னு தெரிஞ்சு தன்னுடைய நாட்டையே வந்து கொடுத்தான். அதை விட பாசத்தோடு தேனையும் மீனையும் திருத்தி அன்பு கொய்தின. அப்பேற்பட்ட குகன் தூய்மையான ஒரு நட்பின் சிறப்பான ஒரு பாத்திரமாக இங்கே பார்க்கிறோம். அதனால அதற்கு பிற்பாடு நம்ம சுக்ரீவன் இருக்கார். சுக்ரீவனை பற்றி இந்த கதாபாத்திரத்தை நிறைய பேர் வந்து பேச இல்லை. ஏன்னா சுக்ரீவன் வந்து சீதைக்கு அந்த போர்க்களத்துல சீதைக்கு ராவணனுக்கு எதிராக ராமனுக்கு துணையாக அந்த சுக்ரீவன் படைப்பலம் இருந்தது, அந்த வானர படைகள் இருந்தது. அந்த வானர படைகள் முற்றிலும் அந்த போர்ப்படை ராமனின் கூட இல்லை அப்படின்னா நிச்சயமாக சற்று கடினமாகத்தான் இருக்கும். பக்கபலமாக இருந்தது அந்த வானரப்படைகள். சுக்ரீவனின் துணை என்பது மிக மிக அவசியமாக இருந்தது. அந்த சுக்ரீவனை கண்டுபிடித்தால் தான் நீ சீதையை அடைய முடியும் என்று ஒரு மகரிஷி சொன்னார். அப்ப அந்த இடத்துல சுக்ரீவரின் நட்பு வந்து மிக அதீதமாக நாம் பார்க்கின்றோம். வீடனன் மக்கள் பேசினார்கள். வீடனன் பத்தி ஒரு பாருங்க, சேற்றில் முளைத்த செந்தாமரை என்று சொல்வார். சுற்றி சேருங்க. தன்னுடைய குடும்பத்துல அண்ணன் சரியில்லை, அண்ணன் பையன் சரியில்லை, கூட இன்னொருத்த கும்பகர்ணன் அவனும் சரியில்லை. அனைத்தும் அதர்மத்தின் வழி நிற்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல தர்மத்தின் வழி நிற்கின்ற ஒரு வீடனன் மிக சிறப்பானது ஒரு பாத்திரமாக மக்கள் மனதுல ஒரு விழுந்திருக்கிறார். அதை விட ராணுவ ரகசியத்தை முற்றிலும் வந்து ராமனுக்கு சொல்றார். ராவணனை யாரால அழிக்க முடியாது. ஆனா அந்த ராவணனை
உயிர் எங்கே இருக்கு? இந்திரஜித்து யாகத்தை தடுத்தால்தான் இந்திரஜித்தை வெல்ல முடியும் என்ற சூட்சமத்தை சொல்லி கொடுத்தது ராமனுக்கு. நிறைய ரகசியங்களை வீடணன் வந்து சொல்லல அப்படின்னா அந்த போர்ல ராமன் வெற்றி அடைய முடிந்திருக்கிறார். அந்த பாத்திரங்கள் எல்லாம், அந்த போர் சம்பந்தப்பட்ட அந்த பாத்திரங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது மிக அதீத ஒரு மிளிர்கின்ற ஒரு ஆழ்ந்த நோக்கத்துல, அது என்ன சொல்றேன்னா இடவில்லை எனக்கு, மிக ஒரு உன்னிப்பான ஒரு பாத்திரமாக, நெகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பாத்திரமாக நாம இங்க பார்க்கிறோம். ஒரு வீடனன் சரி, சுக்ரீவனும் சரி, குகன் சரி, இதெல்லாம் யாரு அப்படின்னா நட்பு. தம்பி சொன்னது போல, ராஜா சொன்னது போல, ஜடாயு ராஜா சொன்னார்கள், சினேகா அவர்கள் சொன்னார்கள். ஜடாயு யாருங்க? நட்புக்காக உயிரை கொடுத்தார். தந்தை தசரதன் தன் மகனுக்காக உயிரை கொடுத்தாரு. ஜடாயு தன் நண்பனுடைய பையன். யாரு நண்பன்? யாரு? தசரதன். ஜடாயுவோட நண்பன் தசரதன். தசரதனோட பையனை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார். அப்ப ஜடாயுவோட உயிர் தியாகம் அருமையா சொன்னாங்க. இறகை வந்து இரண்டாக வெட்டி மிக கொடூரமாக கொண்டார்கள் என்று சொன்னார். அப்ப ஜடாயுவோட உயிர் தியாகம் நமக்கெல்லாம் படிக்கும் பொழுது அந்த ஆண் கதாபாத்திரங்கள் நமக்கு வெளியிருக்கிறது. இப்படி ஆண் கதாபாத்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல எதிர்மறை பாத்திரங்கள் இருக்கதான் செஞ்சது. எதிர்மறை பாத்திரங்கள் மாறி சென்றிருந்தார். சூர்பனகையோட கணவர் இருந்தார், கயவாகு, சுபாகு, இப்படி நிறைய பாத்திரங்கள் இருந்தார்கள். ராவணன் இருந்தார். இவர்கள் எல்லாம் வந்து எதிர்மறை பாத்திரங்கள் இருந்தார். சரி, அந்த பக்கம் பெண் கதாபாத்திரம் பார்த்தோம் என்றால், பேச்சாளர் பேசின போல சீதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவள் வந்து நெருப்பிலே பூமா தேவி. அவள் வந்து ஒரு மகாலட்சுமி, திருமாலின் மனைவி. இந்த இடத்துல பூமாதேவியின் மகளாக அவதரித்தவள். அவருக்கு இல்லாத ஒரு சக்தியா? அவர் வந்து ராமனோட பிரிந்து இருக்கக்கூடாது என்பதற்காக திருமாலின் பத்தினியானவள் பூலோகத்தில் ராமனுக்கு மனைவியாக எந்நேரமும் நிழலாக இருக்கக்கூடியவள். திருமணம் முடிந்து பிற்பாடு கூட காட்டிற்கு வரும்பொழுது கூட அவர் வந்து ராமனை பிரிந்திருக்க கூடாது, பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று கூடவே அவர் போனார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது அன்பு அதீதமாக வெளிப்படுகிறது. அதைவிட சீதையானவள் தன்னுடைய பெற்றோர் அப்பா வீட்டுல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா என்று சொன்னது போல வெயிலுக்கு படாம இருந்தவள் காட்டுல போய் மிக மிக துன்பமான ஒரு சூழலுக்கு ஆளாக்கப்பட்டார். அதைவிட ராவணன் வந்து அவளை வந்து தூக்கிட்டு போய் அந்த இடத்துல தன்னுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக நெருப்பு மேல ஒவ்வொரு நொடி பொழுதும் வந்து தன்னுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக மன போராட்டம் செய்து கொண்டிருந்தார். அப்ப அங்கே முழுவதும் மாயையாக இருக்கிறது. அசோகவனத்துல நினைத்து பாருங்கள், அசோகவனத்துல தனியாக இருக்கக்கூடியவர், சுற்றிலும் யாரும் தெரியாத ஒரு நபர். அந்த இடத்துல யார் எந்த ரூபத்துல வந்தாங்க தெரியல. நல்லவர்களே அனுமன் வந்தாரு சொன்னாரு, அனுமனை திட்டினார்கள் என்று சொன்னார்கள். அனுமன் வந்தால் கூட இவர் நல்லவரா? ஒருவேளை ராவணனே மாய வடிவில் வந்து இப்படி இருக்கார்களா? ஏன்னா நிறைய மாய உருவங்களை வந்து அங்கே வந்து சீதையை வந்து தன் வசப்படுத்துவதற்காக நிகழ்வுகள் நடந்தது. அதனால அந்த மாதிரி வந்து மிக கொடூரமான துன்பத்தை கையாண்டு கொண்டு இருந்தாள். அந்த சூழலில் கூட ராமநாமத்தை தவிர எதையுமே சிந்திக்கவில்லை. அப்ப அவளுக்கு வந்து அதீத சக்தி இருந்தது. ஒரு கணப்பொழுதுல அவளால வந்து ராவணனை அடித்து விட்டு அவள் வந்து நேரடியாக சென்றிருக்க முடியும். அது தர்மம். அதாவது தன்னுடைய கணவன் தான் வந்து கூட்டி செல்ல வேண்டும், தன்னுடைய கணவனின் வில்லின் பெருமையை இந்த உலகிற்கு நிலை நாட்ட வேண்டும் என்ற காரணத்தினால ஒரு அடிநாதமாக, உயிர் நாதமாக இருந்தது சீதை. அடுத்து ஊர்மிளை பத்தி யாருமே பேசலன்னு நினைக்கிறேன். அதாவது மக்கள் மனதுல ஊர்மிளை வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஊர்மிளையானவள் தன்னுடைய கணவன் போகும் பொழுது தூங்கிக் கொண்டே இருந்தாள். 14 வருஷம் வந்து லட்சுமணன் காட்டுக்கு போனப்ப லட்சுமணன் அங்கே நிழலாக இருக்கார் ராமரோட. இவர் வந்து 14 வருஷம் தூங்கிட்டே இருந்தார் ஊர்மிளை. கணவன் நினைப்பு வரக்கூடாது என்பதற்காக ஒரு வாரம் வாங்கினார். திரும்ப லட்சுமணன் ஊருக்கு வர்றாரு, அரச அயோத்திக்கு வரும் பொழுது வந்த உடனேயே ஊர்மிளை முடிச்சுக்கிட்டாரு. ஆனா லட்சுமணன் தூங்கி விட்டார். இது அவருடைய வரம். ஏன்னா நீ இவ்வளவு நாள் காட்டுல எனக்கு துன்பப்பட்டுட்டே இருந்த, இனிமே தூங்கு என்று அப்படி ஒரு வரம் அவங்களுக்கு அமைஞ்சது. இல்வாழ்க்கையை நடத்தவே இல்லை. அந்த இடத்துல ஊர்மிளையின் தியாகம் நமக்கு வெளிப்படுகின்றது. மண்டோதரியை பத்தி சொன்னார்கள். மண்டோதரி என்பவள் மிக சரியாக சீதைக்கு நிகராக ஒப்பானவள் என்று சொன்னார்கள். அது உண்மைதான்.
அதாவது ராவணனை திருத்துவதற்காக பல்வேறு முயற்சிகள் செய்கிறார். அந்த முயற்சியில் அவமானப்படுத்தப்படுகிறார். ராவணனால் அவமானப்படுத்துகிறார். இருந்தாலும் தன்னுடைய சகிப்புத்தன்மை ஏற்றுக்கொண்டு இந்த இலங்கை தேசத்தையும் ராவணனை தன்னுடைய பதியையும் கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று நிறைய எடுத்துக் கூறுகிறார். வந்திருப்பவர் திருமாலின் அவதாரம் என்று எடுத்து கூறியும் அவர் கேட்கவில்லை. அப்ப மனைவியின் பேச்சை கேட்காத காரணத்தினால இங்க ராவணன் மாண்டு விட்டான் என்பது என்ன தோணுகிறது. இந்த வாசகத்தை பார்க்கும் பொழுது மனைவி ஒரு மந்திரியானவள் பின்னால் வருவதை முன்னாடியே அறியக்கூடிய ஒரு திறமை மனைவிக்கு இருக்கின்றது. அந்த திறமையை கேட்காத காரணத்தினால்தான் ராவணன் இங்கே மாண்டு விட்டான் என்று அந்த வாசகத்தை கம்பராமாயண காப்பியத்தை வாசிக்கும் பொழுது மக்கள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது, ஒரு பேசுபொருளாகவும் இருக்கின்றது. சரி, இதையெல்லாம் தாண்டி அசோகவனத்துல திரிசடை அரக்கிகள் நிறைந்திருக்கிறார்கள். அங்கே திரிசடையை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. திரிசடை வீடனுடைய மகள். அப்ப எல்லா அரக்கிகளும் சீதையை பயமுறுத்துகிறார்கள். திரிசடை மட்டும் என்ன சொல்கிறார், சீதைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றார். சீதை பயந்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய கற்புக்கு களங்கம் வந்துவிடுவோம் என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கனப்பொழுதும் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற தருணத்துல, முடிவுக்கு வருகின்ற தருணத்துல, அம்மா பொறு, ராவணனுக்கு தன்னுடைய விருப்பமில்லாத பெண்ணை தொட்டால் தலை வெடித்து விடும், அதனால் நீ கவலைப்படாத என்று ஒரு சூட்சமத்தை, ஒரு உண்மையை அங்க உடைத்து விட்டு அவருக்கு பாதுகாப்பாவே இருக்கார். அப்ப அங்கிங்க ராமனுக்கு போர்க்களத்துல என்னென்ன நடக்குது என்று திரிசடை மூலமாகத்தான் அவளுக்கு அனைத்தும் உண்மை வெளிப்படுகிறது. திரிசடை தான் அவர் ராமனின் உயிரோடு இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, என்னென்ன செய்திகள் இப்போ ஒரு தூதுவராக இருக்கிறார் என்று கூட சொல்லலாம். அப்ப திரிசடையின் பங்கு இந்த இடத்துல அதீதமாக இருக்கு. சபரி என்று சொல்வார்கள். அந்த தாயாரை ராமனே சொல்லுகிறாரு, லட்சுமணன்ட்ட காட்டிற்கு வருகிறார். அப்ப சீதையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சுக்ரீவனை பார்க்கணும். சுக்ரீவனை பார்க்கணும்னா நீ சபரியை சந்திக்கணும் என்று ஒரு மகரிஷி சொல்லும் பொழுது சபரியை முதலாக பார்க்கிறார். அந்த சபரி என்ற வயதான முதியவர் என்றனா அந்த வயதான மூதாட்டியை பார்ப்பதற்காக பிரம்மனும் சிவபெருமானே நேரடியாக வந்தார்களாம். அப்ப அந்த மூதாட்டி தன்னுடைய இறுதி மூச்சு வரை ராமநாமத்தை மட்டுமே ஜபித்துக் கொண்டு இருந்தார். அந்த ராமநாமம் பிறப்பு முதல் இறப்பு வரை ராமனை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருந்தார். அதோடு ராமன் நேரடியாக இந்த நாமத்தின் மகிமையால் தான் நேரடியாக ராமரை காணும் பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. சபரி ராமனை பார்க்க வரும் பொழுது அவள் ராமன் மீது கொண்ட அதீத பாசத்தினால பழங்கள் நல்ல பழங்கள் தானா என்று அந்த உணவை கொடுக்கும் பொழுது கடித்து பார்த்து இனிக்கிறதா கசக்கிறதா, இவருடைய சுவைத்தன்மை எப்படி இருக்குது என்று கடித்து எச்சில் பழத்தை ராமனுக்கு கொடுத்தார். அந்த இடத்துல அந்த அம்மா கொடுத்த எச்சில் பழத்தை அவர் உண்டார். லட்சுமணன் சத்தம் போட்டிருக்காரு, அண்ணா இது எச்சில் போல, இதை போய் சாப்பிடுகிறாரா என்று. அவர் சொல்லியிருக்கிறாரு, அன்னை நம் அன்னையையும் மேலானவள், அன்னையை விட உயர்ந்தவள் இவள் சபரி என்று சொன்னார். அப்ப இந்த சபரிக்கு ஒரு கடவுள், திருமாலின் அவதாரமே கடவுளே பெண் குலத்தே சபரி என்ற பெண்ணை ஒரு மேலோக்கு ஒரு உயர்ந்த பாத்திரமாக இங்க முன்வைத்திருக்கிறார் என்றால் சபரியின் மதிப்பு, அந்த பெண் கதாபாத்திரின் மதிப்பு மிக உயர்ந்து ஓங்கி நிற்கின்றது என்று சொல்லலாம். நிறைய சொன்னார்கள். சுமித்திரை பத்தி சொன்னார்கள். சுமித்திரை அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, லட்சுமணா நீ செல், ராமனோடு செல், நீ தம்பியாக அல்ல, நீ சேவகனாக செல். ராமன் வந்தால் உயிரோடு வா, ராமன் வரவில்லை என்றால் செத்துப்போ என்று சொல்றார். ஒரு தாய் பெத்த குழந்தை போய் இப்படி சொல்ல முடியுமா? சுமித்திரை சொல்கிறார் என்றால் இந்த சுமித்திரையின் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ராமன் மீது உள்ள பாசம் நமக்கு புரிகின்றது. இப்படி நிறைய கைகை எதிர்மறை பாத்திரங்கள் நிறைய பேசினார்கள். அப்ப ரெண்டு பாத்திரங்களையும் நாம சீர்ந்து பார்க்கும் பொழுது ரெண்டு பாத்திரங்களும் மிக மிக ஒவ்வொரு பாத்திரமும் தனது கடமையை தங்கத்தை போல ஒவ்வொரு பாத்திரமும் மிளிர்ந்து கொண்டு இருக்கின்றது. இன்று தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே போகின்றது. அதே போல கம்பராமாயணத்தை பாத்திரங்களும் தங்கத்தின் விலையை விட பல மடங்கு உயர்ந்து கொண்டு மிளிர்ந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? அத்தனை பாத்திரங்களும் நட்பு கலந்த பாத்திரங்களும் இருக்கின்றன, ஒரு உறவு சார்ந்த பாத்திரங்களும் இருக்கின்றன. இந்த உறவும் நட்பும் இந்த இரண்டு பாத்திரங்களும் தங்கத்தை போல மிளிர்கிறது.
ஆண் பாத்திரமும் பெண் கதாபாத்திரங்களும் தங்கத்தை போல 2 பாத்திரங்களும் மிளிர்ந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் கூடுதலாக ஒன்றை மட்டும் நாம் வைத்து ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். அத்தனை பாத்திரங்களும் நாம் பேசுபவர்களாக நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பாத்திரத்தை மட்டும் நாம் நாள்தோறும் வணங்கிக் கொண்டு இருக்கின்றோம். அந்த கதாபாத்திரம் தான் அனுமன் என்ற ஒரு கதாபாத்திரம். ராமன் போர்க்களத்தில் சொல்வார், ராமன் உட்பட அனைவரும் வந்து போர்க்களத்தில் இந்திரத்தோடைய ஒரு பாணாஸ்திரத்தால் வந்து மயங்கி விட்டார்கள், இறந்து விட்டார். அப்ப அனுமன் தான் அனுமன் என்ன பண்றாரு, சஞ்சீவி மலையில பர்வத மலைக்கு போய் சஞ்சீவி மலையில உள்ள அந்த ஒரு மிக அற்புதமான மூலிகையை கொண்டு வர்றார். கொண்டு வந்து அத்தனை பேரையும் காப்பாற்றுறார். அப்ப ராமன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த மலையில அந்த மூலிகையை கொண்டு போறதுக்கு ராமாயணத்தை பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு இடையூறு இருக்கும். அனுமனுக்கு பல்வேறு இடையூறு இருக்கும். அவ்வளவு இடையூறுகளை தாண்டி அந்த மூலிகையை கொண்டு வர்றதுக்கு அவர் பட்ட பாடு இருக்கே, அந்த பாத்திரத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு நெஞ்சு படபட. அப்பேற்பட்ட ஒரு கதாபாத்திரம் அது. அந்த மூலிகையை கொண்டு வரும் பொழுது போர்க்களத்தில் மாண்டு விட்ட அத்தனை உயிர்களையும், இந்த செய்தி திருசதி மூலமாக யாருக்கு போகுது, சீதைக்கு போகுது. சீதையும் மயங்கி விழுந்துட்டா. அப்ப முற்றிலும் இந்த உலகத்துல அனைவருமே மயங்கி விட்டார்கள், அதாவது வீழ்ந்து விட்டார்கள். ஆனால் இந்த அனுமன் கொண்டு வந்த அந்த மூலிகையினால அனைவரும் வந்து மீண்டும் உயிர் பெற்று விட்டார்கள். ராமன் சொன்ன ஒரு வார்த்தை, தசரதன் பிள்ளைகளாக மாண்டு விட்டோம், அனுமன் பிள்ளைகளாக மீண்டு விட்டோம் என்று ராமனே சொன்னார். அந்த பாத்திரம் வந்து இன்றைக்கு அனுமன் அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த செய்கைக்காக ராமர் வந்து தன்னையே ஒப்படைத்தார். ராமர் தன்னையே அனுமனுக்கு கொடுத்தார். அனுமன் ராமனையும் சீதாவையும் தன் நெஞ்சில் வைத்து விட்டார். மக்களாகிய நாமெல்லாம் நாள்தோறும் கோவிலில் சென்று அனுமனை தரிசித்து வருகிறோம். அப்ப அனுமன் என்ற ஒரு நட்புக்குரிய ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து எதுவுமே எந்த பொருளுமே அவர்கிட்ட வாங்கவில்லை. ராமருக்கு உதவி செய்தவர்கள் அனைவருக்கும் ஏதோ ஒன்று பொருள் கிடைத்து விட்டது. ஏதோ ஒரு சீதையாக இருக்கட்டும், யாரையா இருக்கட்டும், உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் நீக்கி விடுங்கள். நட்புக்குள் நிறைய பேர் வந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாட்டை கொடுத்தார். பல்வேறு ராஜாக்களுக்கு எல்லாம் பல்வேறு யானைகள், குதிரைகள், பல்லக்குகள், தேர்கள் நிறைய கொடுத்து விட்டார்கள். பொன் பொருள்கள் நிறைய கொடுத்து விட்டார்கள். ஆனால் அனுமன் மட்டும் என்ன சொன்னார், தன்னையே கொடுத்து விட்டார். அனுமன் என்ற கதாபாத்திரம் என்பது மக்களிடையே நாள்தோறும் வீடுகளிலும் சரி, மனதிலும் சரி கூடுதலாக மிளிர்கிறது என்ற ஒரு தீர்ப்பினை வழங்கி, இந்த அற்புதமான ஒரு நேரத்துல இலக்கியத்திற்காக இவ்வளவு நேரம் இங்கே காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேச்சாளர்களுக்கும், தமிழ் நட்புகளுக்கும் தமிழ் என்றும் தாளமுச்சர்களால் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகின்றோம். வாழ்க சந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க கம்பர். நன்றி, வணக்கம்.